இன்றைக்கு நாம் பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தை आज हम देखने वाले परमेश्वर का वचन எரேமியா 32ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். यिर्मयाह 32वां अध्याय उसका 17 वचन को Jeremiah देखेंगे. chapter 32 verse 17. यिर्मयाह 32 उसका 17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இங்க நம்ம பார்க்கிறோம், यहाँ पर हम देखते हैं நீட்டப்பட்ட உம்முடைய கரம், आपका बढ़ाया गया भुजबल, நீட்டப்பட்ட உம்முடைய கரம், आपका बढ़ाया हुआ இந்த हाथ 10வது மாதத்துல इस 10वें महीने में ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? परमेश्वर हमसे कहने वाली बात क्या है? என்னுடைய கரம் உனக்காக நீட்டப்பட்டு இருக்கும். मेरा भुजा तेरे लिए बढ़ाया गया है. விசுவாச கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. विश्वास करने वाले ताली बजाकर கர்த்தருடைய கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டு இருக்கும். परमेश्वर की हाथ आपके लिए बढ़ाई गई கர்த்தருடைய है. கரம் உங்கள் குடும்பங்களுக்காக நீட்டப்பட்டு இருக்கும். परमेश्वर का हाथ आपके परिवार के लिए बढ़ाई கர்த்தருடைய गई है. கரம் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீட்டப்பட்டு இருக்கும். परमेश्वर का हाथ आपके नौकरी के स्थान में बढ़ाई गई கர்த்தருடைய है. கரம் நீங்க எங்கெங்கு செல்கிறீர்களோ அங்கெல்லாம் நீட்டப்பட்ட கரமாய் இருக்கும். जहां कहीं भी जाओगे परमेश्वर का हाथ आपके लिए बढ़ाई जाएगी. உங்களுக்காக நீட்டப்பட்ட கரத்தின் வல்லமை ஒரு நாள் குறுகி போகிறது கிடையாது. आपके लिए बढ़ाई गई हाथ की सामर्थ्य कभी कम नहीं होती. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது यशायाह 14वां अध्याय के 27 वचन को देखते हैं. சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்து இருக்கிறார். सेनाओं के यहोवा ने ऐसा निर्णय लिया है. யார் அதை வியர்த்தமாக்குவான்? कौन उसे व्यर्थ समझेगा? அவருடைய கை நீட்டப்பட்டு இருக்கிறது. उसका भुजबल बढ़ाया गया है. யார் அதை திருப்புவான்? कौन उसे मुड़ेगा? அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய கரம் நமக்காக நீட்டப்பட்டிருந்தால் அதை திருப்ப யாராலும் கூடாது. परमेश्वर का हाथ यदि हमारे लिए बढ़ाया गया तो कोई उसे मोड़ नहीं உங்களை सकता. ஆசீர்வதிக்கும்படி, तुम्हें आशीष करने के உங்களை लिए, நடத்தும்படி, तुम्हें चलाने के உங்களை लिए, விடுவிக்கும்படி, तुम्हें छुड़ाने के लिए, உங்களுக்கு நன்மை செய்யும்படி तुम्हें भलाई करने के लिए தேவ கரம் நீட்டப்பட்டிருந்தால் அதை தடுக்கவோ திருப்பவோ யாராலும் கூடாது. कोई भी उसे रोकने நல்ல या கரங்களை मोड़ने தட்டி कोई संभव விசுவாசத்தோடு, नहीं है. अच्छा ताली बजाकर எனக்காக विश्वास से, நீட்டப்பட்ட கரம் இருக்கிறது. मेरे लिए बढ़ाया गया அது हाथ என்னுடைய है. கரம் அல்ல, वो मेरा हाथ அது ஒரு नहीं, மனிதனுடைய கரம் அல்ல, वो एक मनुष्य का हाथ नहीं, தேவ கரம் நமக்காக நீட்டப்பட்டு இருக்கிறது. परमेश्वर का हाथ அந்த हमारे लिए தேவ बढ़ाई கரம் गई. நமக்காக நீட்டப்பட்டு இருக்கிறது. वो परमेश्वर का हाथ हमारे लिए बढ़ाई गई யாராலும் से திருப்ப முடியாது. कोई उसे मोड़ नहीं सकता. அல்லேலூயா. हालेलुया. உபாகமம் 5ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, व्यवस्था 5वां अध्याय के उसका 15 वचन में देखते हैं. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். व्यवस्था 5:15 आप देखते हैं. நீ எகிப்து தேசத்தில் தனிமையா இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் அல்லேலூயா. हालेलुया. ஏங்க சண்டே ஆராதனைக்கு வரணும்? क्यों संडे की आराधना में आना है? இன்னைக்கு நிறைய பேர் ஆராதனைக்கு வரல. आज कई लोग आराधना में नहीं आए, சிலர் வர மாட்டாங்க. कुछ लोग नहीं आएंगे. அல்லேலூயா. हालेलुया. இங்க சொல்லுகிறது, यहाँ पर कहा गया நீ है ஓய்வு நாள் ஆராதனையை ஆசரிக்க வேண்டும். तू विश्राम दिन के आराधना को तू माना करे. அதை ஆசரிக்கும்படி மனுஷன் கட்டளையிடல, தேவன் கட்டளையிட்டு तू இருக்கிறார். उसे मनाने के लिए मनुष्य ने नहीं, परमेश्वर ने आज्ञा दिया है. அல்லேலூயா. हालेलुया. ஏன்னா சில பேர் இந்த சண்டே சர்ச்சுக்கு வர்றது ஏதோ கடமைக்காக, இல்லது ஏதோ பேரண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்றாங்க அப்படி வர்றாங்க. कुछ लोग जो है संडे की आराधना में आना मुझ पर गई जिम्मेदारी या माता पिता के जोर जबरदस्ती से आते हैं. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, ஓய்வு நாள் ஆராதனை என்பது தேவன் கொடுத்த கட்டளை. विश्राम दिन के आराधना परमेश्वर का आज्ञा है. இது மனுஷனால் உருவாக்கப்பட்ட கலாச்சார முறைகள் அல்ல. ये मनुष्य के द्वारा बनाया गया रीति रिवाज நல்லா नहीं புரியுதா? है. இட்ஸ் நாட் எ ரிச்சுவல். ये कोई रिवाज नहीं है. இது மனுஷனால் உருவாக்கப்பட்டது அல்ல. ये मनुष्य के द्वारा बनाया गया இது नहीं. தேவனால் கட்டளையிடப்பட்டது. ये परमेश्वर के द्वारा आज्ञा दिया गया. ஆண்டவர் ரிக்வெஸ்ட் பண்ணல, நீ வந்து என் சமூகத்துல ஒரு நாள் வந்து ஆராதனை ரிக்வெஸ்ட் பண்ணல. परमेश्वर ने हमें विनती नहीं की कि एक दिन आकर आराधना कर मेरे समूह में. ஆண்டவர் ஆர்டர் போட்டிருக்காரு. परमेश्वर ने आज्ञा दिया है. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் வந்து நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें एक आज्ञा दिया है. ஓய்வு நாள் ஆராதனை நீ ஆசரிக்க வேண்டும். विश्राम दिन की आराधना को तुझे मनाना है. அதுக்கு என்ன காரணம்? उसका कारण क्या அதுக்கு है? காரணத்தை அவர் சொல்றார். उसका कारण वो நீ बताता எகிப்து है. தேசத்துல அடிமையா இருந்தாய், मिस्र में गुलाम बनकर था. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து तेरा प्रभु परमेश्वर तुझे उस जगह से வல்லமையுள்ள கரத்தினாலும் अपने सामर्थ भरे हाथ
बाद ஓங்கிய புயத்தினாலும் और बढ़ाए गए भुजा के द्वारा புறப்பட பண்ணினார் என்பதை நினைக்கும்படி ஆராதிக்க வேண்டும். तुझे वहां से निकलने लगाया, उसे याद करने लायक तुझे आराधना करना है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை என்பது तो पवित्र दिन की आराधना कहे तो எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற விடுதலையை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிற நாள். मुझे परमेश्वर ने दिए हुए छुटकारा को याद कर कर धन्यवाद देने वाला அவருடைய दिन है. வல்லமையுள்ள கரத்தினால் ஓங்கிய புயத்தினால் எனக்கு கர்த்தர் விடுதலை उसके கொடுத்திருக்கிறார். सामर्थ भरी हाथ और बढ़ाए गए भुजबल से उसने मुझे छुटकारा என் दिया है. அடிமைத்தனத்தை மாற்றி मेरे இருக்கிறார். गुलामीपन को बदला என் है, பாவ வாழ்க்கையை மாற்றி मेरे இருக்கிறார். पाप के जीवन को என் बदला है, சாபத்தை மாற்றி मेरे இருக்கிறார். शाप को बदला என் है, அக்கிரமத்தை மாற்றி मेरे धर्म இருக்கிறார். को बदला है. அதனால इसीलिए அதை நினைக்கும்படியாக मैं उसे याद करने लाया. பரிசுத்த ஆராதனையில கலந்து கொண்டு அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். पवित्र आराधना में भाग लेकर उससे मैं धन्यवाद दूंगा. அல்லேலூயா. हालेलुया. இந்த மாதத்துல इस महीने में நீங்க ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணாம வருவேன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். मैं एक भी आराधना को आए बिना रहूंगा, ऐसे परमेश्वर के समर्पण करना है. அல்லேலூயா. हालेलुया. சந்தேகப்படாதீங்க. आप संदेह मत முடியுமா करो. முடியாதுன்னு சந்தேகப்படக்கூடாது. क्या मुझसे होगा नहीं होगा ये நீங்க मत உண்மையா सोचना. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதை வாய்க்க செய்வார் அவர். यदि परमेश्वर के पास समर्पण करो तो परमेश्वर से कर दिखाएगा. அல்லேலூயா. हालेलुया. எகிப்துல 430 வருஷம் ஓய்வு நாள் ஆராதனை ஆசரிக்கல அவங்க. मिस्र में 430 साल उन्होंने विश्राम दिन की आराधना नहीं मनाया. அவங்க ஆசரிக்கல. उन्होंने नहीं मनाया. புரியுதா? अब समझ गए. ஆனா लेकिन 430 வருஷம் ஆசரிக்க முடியாத ஒரு ஓய்வு நாள் ஆராதனையை வெளியே வந்து ஆரம்பிச்சிட்டாரு ஆண்டவர். 430 साल जहां पर नहीं मना सके वैसे आराधना को बाहर आते मनाना शुरू कर. அப்ப ஏன் நம்ம வாழ்க்கையில செய்ய तो முடியாது? क्यों हमारे जीवन में नहीं कर सकता? அல்லேலூயா. हालेलुया. So, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய முடியும். तो हमारे जीवन में भी कर सकता है. அதனால इसीलिए கர்த்தருடைய வல்லமையுள்ள கரமும் ஓங்கிய புயமும் நமக்காக நீட்டப்பட்டு இருக்கிறதுனால परमेश्वर का सामर्थ भरा हाथ और बढ़ाई गई भुजबल हमारे लिए है. அவர் என்னை விடுதலையாக்கி கொண்டே இருப்பார். वो मुझे छुटकारा எனக்கு देते சுகம் रहेगा, கொடுத்து கொண்டே இருப்பார். मुझे चंगाई देते எனக்கு रहेगा, ஆசீர்வாதம் தந்து கொண்டே मुझे இருப்பார். आशीष देते எனக்கு रहेगा, நன்மைகளை செய்து கொண்டே मुझे இருப்பார். भलाई करते रहेगा. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, पहला राजा 8वां अध्याय के 15 वचन कहती है, அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். उसने जो शब्दों से कहा अपने हाथों से पूरा அப்ப करता நம்முடைய है. தேவனுடைய நீட்டப்பட்ட கரமானது तो हमारा परमेश्वर का बढ़ाया गया எதை भुजा அவர் சொல்லி இருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்காக செயல்படுகிறது. जिसे उसने कहा है उसे पूरा करने के लिए क्रिया இந்த करती है. 10வது மாதத்துல ये 10वें महीने में என்னென்ன காரியத்தை ஆண்டவர் இதற்கு முன்பாக சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேறத்தக்கதாக அவருடைய கரம் நீட்டப்பட்டதாய் உங்கள் மீது जिन जिन இருப்பதாக. बातों को परमेश्वर ने अब तक कहा है वो पूरा करने के लिए उसकी हाथ हमारे लिए बढ़ाई தேவ गई है. சமூகத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். परमेश्वर के समूह से मैं तुम्हें आशीष இந்த करता हूं. மாதத்தின் ஒவ்வொரு நாளும் इस महीने के हर एक ஒவ்வொரு दिन, நிமிஷமும் हर एक मिनट கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்காக கர்த்தருடைய கரம் உங்கள் மீது நீட்டப்பட்டு இருப்பதாக. परमेश्वर की प्रतिज्ञा पूरा கரங்களை होने के लिए தட்டி, परमेश्वर के கரங்களை हाथ தட்டி हमारे தேவனை पर बढ़ाई गई है. விசுவாசித்து विश्वास कर कर ताली என் மீது बजाकर கரம் நீட்டப்பட்டு இருக்கிறதுனால मुझ पर परमेश्वर की हाथ बढ़ाई गई है. इसलिए வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது. प्रतिज्ञा पूरा होने அவர் वाली சொன்ன है. வார்த்தைகள் நிறைவேற போகுது. उसने कहा हुआ शब्द पूरा होने எத்தனை वाला है. வார்த்தைகள் நிறைவேறலையேன்னு சொல்லி ஏங்கிக் கொண்டு இருக்கிறீங்களா? इतने सारे प्रतिज्ञा पूरा नहीं हुआ है कर சொன்ன आप तरसते வாக்குத்தத்தங்களா रहते हो. நிறைவேற மாட்டுக்கு कहा हुआ प्रतिज्ञा पूरा नहीं हो रही ஏங்கிக் கொண்டு है. இருக்கிறீங்களா? आप ऐसे तरसते हो இந்த तो மாதத்துல அது நிறைவேறத்தக்கதாக கர்த்தருடைய கரம் इस நீட்டப்படும். महीने में वो पूरा होने लायक परमेश्वर के हाथ बढ़ाए गई है. அல்லேலூயா. हालेलुया. அந்த கரத்தை நீங்க பாத்துக்கிட்டே இருக்கணும். आप उस हाथ को देखते ஒவ்வொரு रहना. நாள் அந்த கரத்தை நீங்க பாத்துக்கிட்டே இருக்கணும். हर एक दिन उस हाथ को देखते காலையிலே रहना. போய் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, सुबह सुबह परमेश्वर से இந்த कहो, நாள் முழுவதும் உங்களுடைய கரம் என் மேல் நீட்டப்பட்டு இருக்கட்டும். पिता ये सुबह से लेकर तेरी हाथ मुझ पर அது बढ़ाई रहने நீட்டப்பட்டு दे. இருந்தா போதும் वो தகப்பனே. यदि बढ़ाई रहे तो काफी है. எல்லா காரியமும் ஆச்சு வாய்க்க ஆரம்பிச்சிரும். सारे बात हमारे जीवन में நீ सफल சொன்ன होने வார்த்தைகள் लगेगी. எல்லாம் நிறைவேற ஆரம்பிச்சிரும். आपने कहा हुआ शब्द पूरा होने लगेगी. அல்லேலூயா. हालेलुया. அந்த நீட்டப்பட்ட கரத்திற்கு உள்ள நீங்க இருக்கணும். उस बढ़ाए गए हाथों के अंदर आप थमे रहना ஒரு है. தெய்வ பிள்ளையுடைய மகிமை அதுதான். वो परमेश्वर के बच्चे का महिमा ஒரு वही தெய்வ है. பிள்ளையுடைய மேன்மை என்ன தெரியுமா? उस परमेश्वर के बच्चे की उन्नति क्या है? கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகள் மீது இருப்பதுதான். परमेश्वर का हाथ उन पर रहना. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய கரம் அந்த உங்க மேல இருந்துச்சுன்னா நீங்க பயப்பட வேண்டிய यदि அவசியம் இல்லை. परमेश्वर के हाथ तुम पर हो तो तुम्हें डरने की जरूरत नहीं. அந்த கரம் உங்களை நடத்தும். वो हाथ तुम्हें चलाएगी. அல்லேலூயா. हालेलुया. ஓகே, அந்த கரம் நீட்டப்பட்ட கரம் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய वो போகுது? बढ़ाई गई हाथ हमारे जीवन में क्या क्या कर அதனுடைய सकती है? நன்மைகள் என்ன? उसके भलाई क्या அதை है? எப்படி என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கணும்? उससे मैं अपने जीवन में कैसे अनुभव कर ஒரு சில सकता हूं? காரியங்களை பரிசுத்தாவினுடைய துணை கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். कुछ बातों को पवित्र आत्मा के मदद के साथ हम मनन करने நீங்கள் वाले हैं. தியானிக்க आप मनन करते அந்த करते வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். उस वचन को विश्वास के साथ स्वीकार அப்படி लेना है. ஏற்றுக்கொள்ள ऐसे स्वीकारते அந்த स्वीकारते வார்த்தை உங்களுக்குள்ளாக அடைபட்டு எரிகிற அக்கினியை போல எரிந்து वो கொண்டு वचन இருக்கும். तुम्हारे हड्डियों के अंदर दब कर जलने वाले அந்த आग के வார்த்தை समान எரிய रहेगी. எரிய वो वचन जलते நீங்கள் அந்த जलते வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவனை பெற்றுக்கொள்ள तुम முடியும். उस वचन के अंदर के जीवन को पा அந்த सकते हो. வார்த்தைக்குள்ள இருக்கிற வல்லமையை சுதந்தரிக்க उस முடியும். वचन के अंदर के सामर्थ को तुम हासिल कर सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. So, முதலாவது நீட்டப்பட்ட கரம் என்ன செய்கிறது? तो पहला बढ़ाई गई भुजबल क्या कर सकती है? ஏசாயா 41ஆம் அதிகாரத்தின் एशाया 41वां अध्याय के 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். हम 10वां वचन को देखेंगे. ஐசாயா chapter 41:10ல பார்க்கிறோம். एशाया 41 उसका 1 में 10
நீ பயப்படாதே, तुम நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. हालेलुया। முதலாவதாக तो पहला देखते हैं, நீட்டப்பட்ட தேவ கரம் நம்மை தாங்குகிற கரமாய் இருக்கிறது. परमेश्वर का हाथ जो बढ़ाया गया है वो हमें संभालती है, நம்மை தாங்குகிற கரமாய் இருக்கிறது. हमें संभालने वाला हाथ है वो। அல்லேலூயா. हालेलुया। संभालने का है क्या? संभालिए रहूंगा। ஓகே. அல்லேலூயா. हालेलुया। தாங்குகிற கரமாய் இருக்கிறது பாருங்க. हमें उठाने वाली या संभालने அவர் वाली சொல்ற இந்த வசனத்தை ஆரம்பிக்கும்போது சொல்றாரு, तो ये वचन को शुरुआत करते समय நீ कहता है, பயப்படாதே, तू मत डर, நீ பயப்படாத. तू मत डर कहता है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு अनेகருடைய வாழ்க்கையில பயங்கள். आज कई लोगों के जीवन में डर, இந்த மாதம் எப்படி கடக்க போகுது ये தெரியல. महीने में कैसे पार करने वाला हूं, எப்படி இஎம்ஐ கட்ட போறேன், कैसे ईएमआई भरने वाला எப்படி हूं, லோன் அடைக்க போறேன், कैसे लोन में भरने वाला எப்படி हूं, எக்ஸாம் எழுத போறேன். कैसे एग्जाम लिखने எனக்கு वाला हूं, எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. क्योंकि बच्चों का एग्जाम चल रहा है। பிள்ளைகளுக்கு பயம் எப்படி எக்ஸாம் எழுத போறேன்னு. बच्चों का डर है कि कैसा एग्जाम लिखने वाला हूं, பெரியவங்களுக்கு பயம் எப்படி என் கடன்லாம் இந்த இஎம்ஐ எல்லாம் கட்ட போறேன், बड़ों लोगों का डर है कि कैसे मैं अपने எப்படி ईएमआई என் लोन குடும்பத்தை से भरने நடத்த वाला, போகிறேன். कैसे परिवार को चलाने वाला हूं, பயந்து கொண்டு இருக்கிறோம். हम डरे हुए हैं। அப்படிப்பட்டவர்கள் ஆண்டு சொல்றாரு, ऐसे लोगों के लिए நீ परमेश्वर कहता है, பயப்படாத, तू मत डर, நான் உன் கூட தான் இருக்கிறேன். मैं तेरे संग हूं। அல்லேலூயா. हालेलुया। நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். तू मत डर, मैं तेरे संग நீ हूं। திகையாதே, நான் உன் தேவனா இருக்கிறேன். तू व्याकुल मत कर, मैं तेरा परमेश्वर हूं। அவர் சொல்றாரு, वो कहता है, நீ பயந்துட்டு இருக்கறல்ல, तू जो डरता है நான் ना, உன்னை பலப்படுத்துவேன். मैं तुझे बल दूंगा। அல்லேலூயா. हालेलुया। நான் உன்னை பலப்படுத்துவேன். मैं तुझे बल दूंगा। பலப்படுத்துவது மாத்திரமல்ல, केवल बल ही नहीं என் दूंगा, நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். मेरे अपने धर्मी के दाहिने हाथ से तुझे संभालूंगा। இந்த மாதத்தில் इस महीने में உங்கள் பயங்கள் எல்லாம் மாறப் போகிறது. आपके सारे डर बदलने உங்க वाले हैं। பயம் எல்லாம் மாறும். आपके सारे डर बदलने वाले என்னை हैं। பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. मुझे बल देने वाले मसीह के द्वारा सब कुछ करने के लिए मुझे सामर्थ्य है। அவர் பலப்படுத்துவார் நம்மள. वो हमें बल देगा। அல்லேலூயா. हालेलुया। அவர் சொல்றாரு, वो कहता है, என் நீதியின் வலது கரத்தினால் நான் मैं தாங்குவேன். अपने दाहिने हाथ से तुझे संभालूंगा। நீ பயப்படாத. तू मत डर। அது யாருங்க? वो कौन है? அந்த वो நீ என்பது யாரு? वो तू यानी कौन? ஆண்டவங்க சொல்றாரு, நீ என்பது யாரு? परमेश्वर कहता है तू, நம்ம தான். वही हम। ஆனா நம்ம எப்படிப்பட்டவங்க? लेकिन हम कैसे हैं? அங்க சொல்லுகிற ஆண்டவர் நீ பயப்படாதன்னு சொல்றாருல, वहां पर कहने वाला परमेश्वर कहता है कि तू யாரை मत डर। பார்த்து சொல்லுகிறார் அவர்? किसे देखकर कहता है? 9வது வசனத்தை வாசிக்கலாம். हम 9वां वचन को 9வது पढ़ेंगे। வசனத்தை சாரி 8 9 8ல இருந்து आप வாசிங்க. चाहते हैं 8 9 को पढ़ेंगे। முதலாவது சொல்லுகிறார், என் தாசனாகிய இஸ்ரவேலே, पहला कहता है, हे मेरे दास इज़राइल, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, हे मेरे चुने हुए याकूब, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. हे मेरे मित्र अब्राहम के वंश। இந்த நீ பயப்படாதான் சொல்றாருல, ये कहता है ना तू मत डर कर। யாரை பார்த்து சொல்லுகிறார் वो தெரியுமா? किसे देखकर कहता है? அவர் சொல்லுகிறார், वो कहता है, என் தாசனாகிய இஸ்ரவேலே நீ பயப்படாதே. हे मेरे दास इज़राइल तू मत डर। என் தாசனாகிய இஸ்ரவேலே நீ பயப்படாதே. हे मेरे दास इज़राइल तू मत डर। நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே நீ பயப்படாதே. मैं चुने हुए याकूब तू मत डर। என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே நீ பயப்படாதே. हे मेरे मित्र अब्राहम के वंश तू मत डर। ஆண்டவர் परमेश्वर 3 விளக்கங்களை அல்லது 3 தகுதிகளை நமக்கு கொடுக்கிறார். 3 प्रकार की सफाई यानी 3 प्रकार के अर्थ समझाता है। யாரு பயப்படாம இருக்கணும்? कौन डरे बिना रहना யார் है? ஆண்டவருடைய வலது கரம் தாங்கும்? कौन किसे परमेश्वर की दाहिनी हाथ யாரை संभालेगी? ஆண்டவருடைய கரம் பலப்படுத்தும்? किसे परमेश्वर का हाथ बल देगी? முதலாவது, पहला, அவர்கள் கர்த்தருடைய தாசனாகிய இஸ்ரவேலா இருக்கிறவர்கள். वो जो परमेश्वर के दास इज़राइल है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அவங்க கர்த்தருடைய சர்வன்ட் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर के नौकर कहा गया அவங்க है। கர்த்தருடைய தாசன் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर के दास कहा गया இந்த है। தாசன் என்பதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. ये दास इसका कई सारे अर्थ है। வேலைக்காரன் என்று சொல்லலாம், नौकर कह सकते हैं, ஊழியக்காரன் சொல்லலாம், सेवक कह सकते हैं। இப்படி பல அர்த்தங்கள் இந்த தாசன்ங்கிறதுக்கு அந்த சர்வன்ட்டுக்கு இருக்கிறது. ऐसे उस दास नाम के शब्द के इतने सारे अर्थ है। அதே போல उसी இந்த तरह சர்வன்ட்டுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. ये नौकर के लिए एक और अर्थ है, அவர்கள் பின்பற்றுகிறவர்கள். वो जो उसे अपना कर चलते हैं। அதே போல वैसे ही அவர்கள் worshipers,
वही जो उसकी आराधना करते हैं, उसके अगुए, ஆராதிக்கிறவர்கள். उसकी आराधना करने वाले। அல்லேலூயா. हालेलुया। இந்த தாசன் என்பது ये दास जो है கர்த்தருடைய வேலைக்காரனாய் இருப்பது மாத்திரமல்ல, परमेश्वर के केवल अगुए बनकर नहीं, கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருப்பது மாத்திரமல்ல, परमेश्वर के केवल सेवक बनकर नहीं, கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பது மாத்திரமல்ல, केवल परमेश्वर के बच्चे बनकर கர்த்தரை नहीं, பின்பற்றுவர்களாய் இருப்பது மாத்திரமல்ல, केवल परमेश्वर के अगुए बनकर चलने கர்த்தர் वाले नहीं, சொன்னதை செய்கிறவர்களாய் இருக்கிறவர் மாத்திரமல்ல, केवल परमेश्वर जो कहते हैं उसे करने वाले नहीं, கர்த்தரை தேவ சமூகத்துல இருந்து ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். परमेश्वर को उसके उपस्थिति में रहकर आराधना करने वाले भी। அல்லேலூயா. हालेलुया। அதான் யோசுவா சொல்லுவாரு, इसलिए यहोशू कहते हैं, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை मैं और मेरा சேவிப்போம். घराना அந்த परमेश्वर की சேவிப்பது सेवा என்ன करें। தெரியுமா? ஆராதிப்பது. तो सेवा करना यानी कि परमेश्वर की आराधना करना। அல்லேலூயா. हालेलुया। அப்போ तब இப்ப நீங்களும் நானும் எதற்காக இங்க வந்திருக்கிறோம்? आप और मैं यहाँ पर क्यों आए हैं? தொழுதுக்குள்ள வந்திருமா? हम उसकी दंडवत करने ஆராதிக்க आए हैं, வந்திருக்கிறோமா? उसकी आराधना करने आए हैं। உங்களை பார்த்தாண்டு சொல்றாரு, आपको देखकर परमेश्वर என் कहता है, தாசனாகிய இஸ்ரவேலே நீ பயப்படாதே. हे मेरे दास इस्राएल तू मत डर, என்னை ஆராதிக்கிற தேவஜனமே நீ பயப்படாதே. हे मेरी आराधना करने वाले நான் लोग உன்னை प्रजा मत डर, தாங்குவேன். मैं तुझे நான் संभालूंगा, உன்னை தாங்குவேன். मैं तुझे நீ संभालूंगा, பயப்படாதே. तू मत என் डर। ஆராதிக்கிற தேவ மகனே, தேவ மகளே, நீ பயப்படாதே. நான் உன்னை मेरी आराधना பலப்படுத்துவேன். करने वाले परमेश्वर के बेटे बेटी तू मत डर, मैं तुझे संभालूंगा। என்ன சேவிக்கும்படி வந்துட்டீங்களே, तू मेरी दंडवत करने आ என்ன गया, ஆராதிக்கும்படி வந்துட்டீங்களே, मेरी आराधना करने आ गया நீங்க है, இனி பயப்படக்கூடாது. तुम्हें आगे डरने की இந்த जरूरत 10வது नहीं है। மாதம் எப்படி கடக்கும் என்பதை பயம் அல்ல, இந்த 10வது மாதத்துல என் தேவ கரம் என்னை நடத்தும் என்கிற நம்பிக்கையோடு நான் போற ये போறேன். 10वें महीने डरने का डर नहीं, लेकिन 10वें महीने में परमेश्वर के हाथ मुझे चलाएगी। அல்லேலூயா. हालेलुया। வர சொல்ல பயந்து வந்திருக்கலாம். आते समय हम डरते हुए வர आए சொல்ல நீங்க होंगे, பயத்தோட வந்திருக்கலாம். आते समय आप डर के साथ आए போகும்போது होंगे, நம்பிக்கையோடு போக போறோம். लेकिन जाते समय एक भरोसे के साथ இந்த जाना இந்த है। ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது इस भवन से बाहर जाते समय கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறத உணர்ந்து போக போறோம். परमेश्वर का हाथ मेरे साथ है, इसे महसूस கர்த்தருடைய कर जाने கரம் वाले என்னை हैं। நடத்தும் என்கிற போக போறோம். परमेश्वर के हाथ मुझे चलाने वाले கர்த்தருடைய इस भरोसे கரம் के என்னை साथ தாங்கும் जाएंगे। என்கிற நம்பிக்கையோடு போக परमेश्वर போறோம். के हाथ मुझे संभालने वाले इस सब भरोसे के साथ जाएंगे। ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் பலப்படுத்துகிறார். आराधना करने वाले परमेश्वर के बच्चों को वो बल देता है। ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை அவர் தாங்குகிறவராய் இருக்கிறார். आराधना करने वाले बच्चों को वो संभालने वाला है। சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது. भजन संहिता 20-22 में कहा गया। 91 माफी चाहते हैं कि 90 நினைக்கிறேன். भजन உங்கள் संहिता கால்கள் 90 இராதபடி கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உங்கள் आपके கால்கள் पैर இடராதபடிக்கு पत्थर में ठोकर न खाने लायक परमेश्वर अपने दूतों को आज्ञा உன் देगा। பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। எந்த வசனம்? சங்கீதம் 91:12. ஓகே. ஹல்லேலூயா. भजन संहिता 12ஆம் வசனம் பாருங்க. के 12 वचन में அவர்கள் தாங்கி கொண்டு போவாங்க. वो उसे संभाल कर ले உங்க जाएंगे, பாதம் இடராது. तुम्हें तुम्हारे पैर ठेस नहीं அடுத்து पहुंचेंगे। அங்க சொல்லுகிறார், अगला वहां पर कहता நான் है, தெரிந்து கொண்ட யாக்கோபே. हे मैं चुने हुए याकूब। ரெண்டாவது ஒரு குவாலிட்டி அங்க சொல்லப்பட்டிருக்கு. दूसरा एक गुण को बताया गया है, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே நீ பயப்படாதே. हे मैं चुने हुए याकूब तुम मत ஆண்டு डर। சொல்றாரு, परमेश्वर कहता நான் है, ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். मैंने एसा को नफरत किया, याकूब पर प्रेम जताया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்களேன், ஒருவனை வெறுக்கிறவர் ஒருவனை நேசிச்சாரு. एक को नफरत किया और दूसरे से प्रेम किया, அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவனை ஆண்டால் கர்த்தரால் நேசிக்கப்படுகிறவன். तो चुना गया यानी कि परमेश्वर के द्वारा प्रेम किया गया। கர்த்தர் யாரை நேசித்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். परमेश्वर जिसे प्रेम किया उसे चुना भी है। சோ இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரால் நேசிக்கப்பட்டவர்களாய் तो இருந்தா आज आप और मैं परमेश्वर के द्वारा प्रेम किए गए நாம் हैं, தெரிந்து तो கொள்ளப்பட்ட ஜனமாய் இருக்கிறோம். हम चुने गए प्रजा हैं। நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இருந்தால் यदि हम चुने गए प्रजा है, तो அவருடைய கரம் நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கும். उसका हाथ हमें संभालती रहेगी। ஹல்லேலூயா. हालेलुया। அவருடைய கரம் நம்மை தாங்கும். उसका हाथ हमें संभालेगी। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க 3 பேர் எழுதணும். 3 लोग लिखना है। சரியா? பேர் சொல்லணுமா வேண்டாம்ல? நான் முடிஞ்சோன்னா வசனம் கேட்பேன். मैं समाप्त होने के बाद वचन पूछूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। சரி. நமக்கு என்னது? முதலாவது கர்த்தருடைய கரம் நம்மை पहला தாங்குகிறது. परमेश्वर के हाथ हमें संभालती है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிற கரம் परमेश्वर का हाथ हमें संभालने वाला யாரை हाथ தாங்குகிறது? किसे संभालती है? முதலாவதாக पहला அவரால நாம் என்ன சொன்னேன்? மறந்துட்டு பாருங்க. யார்? இஸ்ரவேல் யாருங்க? அவருக்கு சேவிக்கிற தேவன்.
சேவிக்கிறவர்கள். उसकी सेवा करने वाले। சோ இரண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபு. दूसरा चुने गए याकूब। மூன்றாவது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது तीसरा कहा गया என் है சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. हे मेरे मित्र अब्राहम के वंश। அல்லேலூயா. हालेलुया। அப்போ ஆபிரகாமின் சந்ததிகளை சொல்றார், நீங்க பயப்படாதீங்க. तो अब्राहम के वंश को कहता है कि तुम मत डरो। அந்த ஆபிரகாம் யார் என்றால் கர்த்தருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவன். अब्राहम कौन कहे तो परमेश्वर का मित्र बुलाया அப்ப அந்த गया। சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி சொல்றாரு, तो उसके मित्र अब्राहम के वंश को कहता நீ है பயப்படாத, तुम मत डर, நீ பயப்படாத, तुम मत डर, நான் உன்னை பலப்படுத்துவேன், मैं तुझे बल दूंगा, என்னுடைய நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். अपने दाहिने हाथ से तुझे அப்ப संभालूंगा। கர்த்தருடைய கரம் யாரை தாங்குகிறது तो என்றால் परमेश्वर का हाथ किसे संभालती है? அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலர்களை தாங்குகிறது. उसके दास इज़राइल को संभालती है। அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபை தாங்குகிறது. उसके चुने गए याकूब को संभालती அவருடைய है சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததியை அது தாங்குகிறது. और उसके मित्र अब्राहम के वंश को वो संभालती है। அல்லேலூயா. हालेलुया। ஏன் தாங்குகிறது? क्यों संभालती है? இப்ப நம்ம பார்த்தோம், अब हमने देखा இவர்கள் யார் என்பதை நம்ம பார்த்துட்டோம். ये कौन है कर हमने देख இவங்க लिया। யாரு? ये कौन है? அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலர்கள், उनके दास इज़राइली, தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபு, चुने गए याकूब சிநேகிக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி. और प्रेम किए गए अब्राहम के वंश। So, இவங்க யார் என்பதை பார்த்ததுனால அவர் தாங்குகிறார் என்று புரிந்து கொண்டோம். ये कौन है इसे देखने के बाद वो उन्हें संभालता है, इसे जान So, लेते हैं। இன்றைக்கு நீங்களும் நானும் யார் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். आज आप और मैं कौन है इसे समझना जरूरी है। அல்லேலூயா. हालेलुया। நீங்களும் நானும் आप और யார் मैं என்பதை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா कौन है इसे जान लिए நம்ம तो பயப்பட மாட்டோம். हम नहीं डरेंगे। அல்லேலூயா. हालेलुया। இப்போ எதற்கு அவர் தாங்குகிறார்? अभी किस लिए वो संभालता है? யாருன்னு நம்ம பார்த்துட்டோம். कौन है देख लिया, ரீசன் இருக்கணும்ல. कारण होना चाहिए। எதற்கு அவர் தாங்குகிறார்? क्यों वो संभालता 9வது है? வசனம் வாசிங்க. 9वां वचन पढ़ेंगे। 41:9. ஐசாயா 41:9. यशायाह 41:9। நான் பூமியின் கடையாரந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். அல்லேலூயா. அங்க சொல்லுகிறது, यहाँ पर कहा गया है நான் உன்னை தாங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? मैं तुझे संभालने का कारण क्या है? நீ பூமியின் கடையாந்தரங்களில் இருக்கும் பொழுது நான் உன்னை எடுத்தேன். तू पृथ्वी के चोर में जब था तभी मैंने तुझे அதன் उठाया எல்லைகளிலிருந்து நான் உன்னை அழைத்து கொண்டு வந்தேன். और उसके सीमाओं से मैंने तुझे बुलाकर நான் लाया। உன்னை தெரிந்து கொண்டேன். मैंने तुझे चुन लिया, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. मुझे तेरे नफरत नहीं किया, அதனால நான் உன்னை தாங்குறேன். इसलिए मैं तुझे संभालता हूं। அல்லேலூயா. हालेलुया। So, முதலாவதாக तो पहला, நாம் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள். हम पृथ्वी के चोर से उठाए गए हैं। ஏதோ ஒரு இடத்துல ஒன்றுக்கு தெரியாத இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தோம். किसी एक कोने में कोई अनजाने में बैठे थे हम, உளையான சேற்றில கடந்து கிடந்தோம். और दलदल के कीच में पड़े थे। அந்த உளையான சேற்றில் இருந்த நம்மள அவர் எடுத்தாருங்க. उस दलदल के कीच से उसने हमें उठाया, தூக்கி எடுத்தாரு. उठाया, தூக்கி எடுத்ததுனால சொல்றாரு, நான் உன்னை उठाकर தாங்குவேன். कहता है कि मैं तुम्हें संभालूंगा। அடுத்தவர் சொல்றாரு, நான் உன்னை அழைத்து கொண்டு வந்தேன். अगला वो कहता है कि मैं तुम्हें बुलाकर लाया हूं। அல்லேலூயா. हालेलुया। நான் உன்னை இதுவரைக்கும் அழைத்து கொண்டு मैंने வந்திருக்கிறேன். तुम्हें अब तक बुलाकर लाया हूं। இதுவரைக்கும் अभी तक நான் வந்ததற்கு நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம். मैं यहाँ तक आया, उसके लिए मैं और मेरा परिवार क्या ही है। அல்லேலூயா. हालेलुया। இதுவரைக்கும் நாம நம்ம குடும்பம் வாழ்றோம்னா அது கர்த்தர் அழைக்க போய் தான் வாழ்ந்துட்டோம். अब तक हम और अपने परिवार जीते हैं तो परमेश्वर के बुलावे के कारण। அழைத்து கொண்டு வந்தவர் அவர். वो बुलाकर அதனால लाने அவர் वाला, சொல்றாரு, इसलिए वो कहता நான் है உன்னை தாங்குவேன் அப்படிங்கிறார். मैं तुझे संभालूंगा। அடுத்தவர் சொல்றாரு தெரியுமா, अगला वो कहता है நான் உன்னை தெரிந்து கொண்டேன், मैंने तुझे चुन लिया, நான் வெறுத்து விடவில்லை. मैं तुझे नफरत नहीं की। அல்லேலூயா. हालेलुया। தெரிந்து கொண்டவனை ஆண்டவர் வெறுக்க மாட்டேன்னு சொல்றார். वो जिसे चुन लेता है उसे नफरत नहीं करेगा இந்த कहता है। வெறுத்து விடவில்லை என்பதை ये नफरत नहीं किया சில यानी டிரான்ஸ்லேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, कुछ अनुवादों में हम देखते हैं நீங்கள் சிதறடிக்கப்பட்டு போனாலும் நான் உங்களை வெறுத்து விடலைன்னு சொல்றார். यदि तुम तितर पितर हो गए तो भी मैं तुम्हें नफरत नहीं करूंगा। அல்லேலூயா. हालेलुया। சில நேரத்துல कुछ समय में நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, हम शास्त्र में देख सकते இந்த हैं இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்கல்ல, ये इजरायली जो है, அவருடைய தாசனாகி இஸ்ரவேலர்கள், उनके दास इजरायली இவங்க சில நேரத்துல ஆண்டுக்கு விரோதமான பயங்கரமான பாவம்லாம் பண்ணுவாங்க. कुछ समय परमेश्वर के विरुद्ध भयंकर पाप भी करते हैं। ஆண்டவரை மறந்துடுவாங்க, परमेश्वर को भूल जाते थे, ஆண்டவருக்கு விரோதமா வாழ்வாங்க. परमेश्वर के विरोध जीते थे। உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? तुरंत परमेश्वर क्या करेगा? பக்கத்து நாட்டுல இருக்க ஏதோ ஒரு ராஜா கை வித்து போட்டுருவாரு. बाजू के कोई देश के राजा के पास इन्हें बेच அத்தனை பேர் डालेगा। அடிமையா போய் உட்கார்ந்துட்டு वो இருப்பாங்க. सारे लोग गुलाम बनकर बैठे रहेंगे। சிறையிருப்புல போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. वो बंदी गृह में बैठे அது रहेंगे। ஒரு வருஷம் 2 வருஷம்லாம் இல்ல. वो भी 1 साल 2 साल नहीं। நீங்க பாத்தீங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் 70 வருஷம்லாம் இருக்கும். हम शास्त्र में देख सकते हैं कि 20 साल 30 साल ऐसे कई सालों के लिए அதுல रहता है। ரொம்ப அதிகம் தான் 430 வருஷம் எகிப்துல उसमें இருந்தது. सबसे ज्यादा कहे तो 430 साल இப்படி मिस्र में। ஆண்டுகள் கணக்காக அவர்கள் சிறையிருப்பில் இருப்பார்கள். वैसे सालों साल ये बंदी गृह में पड़े रहते थे। அப்படி இருக்க
இருக்கிற இஸ்ரவேலை தான் ஆண்டு சொல்றாரு, वैसे रहने वाले इजरायलियों को परमेश्वर कहता நீ है தப்பு செஞ்சதுனால நான் வித்து போட்டது உண்மைதான், तूने गलती की इसलिए मैं तुझे बेच डाला, ये நான் सच बात கைவிட்டது है, உண்மைதான், मैंने त्याग दिया, உன்னை सच बात है, அடிமையா அனுப்புனது உண்மைதான், मैं तुझे गुलाम बनाने நீ दिया, सच பரதேசியை बात போல है, வாழ்றது உண்மைதான், तू एक परदेसी के समान जीता, सच बात है, ஆனாலும் लेकिन फिर भी நான் உன்னை வெறுத்து விடவில்லை, मैंने तुझे नफरत नहीं किया, நான் உன்னை வெறுத்து விடவில்லை मैं तुझे அப்படிங்கிறார். नफरत नहीं किया कहता है। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। சில நேரங்கள்ல ஆண்டவரால கைவிடப்பட்டோமோ என்கிற சூழ்நிலை கூட வரலாம். कुछ समय परमेश्वर से त्याग देने वाली स्थिति भी आ सकती है। ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, क्या परमेश्वर मुझे भूल எனக்கு गए, உதவி செய்ய மறுக்கிறாரோ, मुझे मदद करने के लिए नकार ஏன் रहे எனக்கு हैं, நன்மை செய்ய மறுக்கிறாரு, क्यों मुझे भलाई करने ஏன் नकारते வாழ்க்கையில हैं, சில இப்படி இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சு, क्यों मेरे जीवन में ऐसे एक दबाव आई இதுல है, நான் என்ன தப்பு செஞ்சேன், मैंने क्या गलती நான் की என்ன है, பாவம் செஞ்சேன், मैंने क्या पाप ஒழுங்கா किया, தானே இருந்துட்டு मैं இருந்தேன், तो ठीक जीवन நல்லா जिया, தான் ஆண்டு கொடுக்க வேண்டியதை अच्छा तो கொடுத்தேன், परमेश्वर को देने वाले बातों को दे சேவிக்க रहा हूं, விதமாய் சேவித்தேன், मैंने जैसे दंडवत करना ஆனால் वैसे என் दंडवत வாழ்க்கையில किया, இப்படி இக்கட்டான சூழ்நிலைகள், क्यों फिर भी मेरे जीवन में ऐसे एक दबाव, சில பேர் அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா, कुछ लोग ऐसे सोचते हैं, ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है நான் உன்னை வெறுத்து விடவில்லை, मैं तुझे नफरत नहीं நான் உன்னை करता, வெறுத்து விடவில்லை, मैं तुझे नफरत नहीं करता, இக்கட்டுல இருக்கிற உண்மைதான், तू दबाव में है, सच बात है, கஷ்டத்துல இருக்கிறது உண்மைதான், दबाव में है, सच बात கண்ணீரில் है, இருக்கிற உண்மைதான், आंसू में है, सच बात வேதனையில है, இருக்கிறீங்க உண்மைதான், वेदना में हो, सच बात வியாதியில है, இருக்கிறீங்க உண்மைதான், बीमारी में हो, सच बात है, பலவீனத்துல இருக்கிறது உண்மைதான், कमजोरी में सच बात है, பயங்கரமான கடன் பிரச்சனை இருக்கிறீங்க உண்மைதான், भयंकर कर्ज में डूबे हुए सच बात சில है, அடிமைத்தனத்துல இருக்கிறீங்க உண்மைதான், कुछ गुलामीपन में है, सच बात है, ஆனாலும் நான் உன்னை தெரிந்து கொண்டதுனால உன்னை என்னால வெறுக்கவே முடியாது, इसलिए मैंने तुम्हें चुन लिया, इसलिए तुम्हें नफरत नहीं कर सकता, வெறுக்க முடியாதுங்க ஆண்டவர், नफरत नहीं कर सकता ஏன்னா அவர் நம்மை परमेश्वर के द्वारा, தெரிந்திருக்கிறாரு. क्योंकि उसने हमें அதான் चुन அவர் लिया, சொல்ற பூமியின் கடார்ந்தில் நான் உன்னை எடுத்து கொண்டு வந்தேன், इसलिए वो कहता है कि पृथ्वी के चोर से मैं तुम्हें நான் उठा உன்னை कर அழைத்து கொண்டு लाया, வந்தேன், मैं तुम्हें बुला कर நான் உன்னை लाया, தெரிந்து கொண்டதுனால मैं तुम्हें चुन लिया, நான் உன்னை इसलिए வெறுத்து விடல, मैं तुम्हें नफरत नहीं அப்படி किया, சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, நீ ऐसा பயப்படாத, कहकर वो कहता है कि तुम मत डर, அப்படி சொல்லிட்டு தான் நீ பயப்படாத. वैसे कहता है कि तुम मत डर, தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தை ஆண்டவர் परमेश्वर சொல்றாரு, के लोगों के एक भरोसेमंद शब्द वो कहता है, நீங்கள் கர்த்தரால் வெறுக்கப்பட்டவர்கள் அல்ல, तुम परमेश्वर के द्वारा नफरत किए गए नहीं நீங்க हो, கர்த்தரால் வெறுக்கப்பட்டவர்கள் அல்ல, तुम परमेश्वर के द्वारा नफरत नहीं किए गए हो, தண்டிக்கப்பட்டவர்களாய் கூட இருக்கலாம், शायद दंड पाए हुए हो सकते நீங்கள் हैं, தண்டிக்கப்பட்டவர்களாய் கூட இருக்கலாம், शायद तुम दंड पाए हुए हो सकते ஆனால் हैं, வெறுக்கப்பட்டவர்கள் அல்ல. लेकिन नफरत किए गए नहीं। அல்லேலூயா. हालेलुया। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? நீங்கள் நான் ஏசாவின் சந்ததி அல்ல, யாக்கோபின் சந்ததி. आप और मैं एसा के वंश नहीं, हम याकूब के वंश हैं। ஏசாவை நான் வெறுத்த அப்படிங்கிற, क्योंकि एसा को मैंने नफरत किया कहता है, யாரையும் வெறுக்க மாட்டான், ஏசாவை வெறுத்த அப்படிங்கிற. किसी को नफरत नहीं करने वाला कहता है कि मैंने एसा को नफरत किया। அல்லேலூயா. हालेलुया। ஆனா நீங்கள் நானும் लेकिन आप और मैं வெறுக்கப்பட்டவனின் சந்ததி அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவனின் சந்ததி. नफरत किए गए के वंश नहीं, लेकिन चुने गए के वंश है। இன்னைக்கு ஒரு நம்பிக்கை போங்க, तो आज एक भरोसे के साथ जाओ, அந்த தேவன் தான் சொல்றாரு, वही परमेश्वर कहता है நான் உன்னை தாங்குவேன், मैं तुझे என் संभालूंगा, நீட்டப்பட்ட கரம் உன்னை தாங்கும். मेरी बढ़ाई गई हाथ तुझे संभालेगी। நீங்கள் என்ன சேவிக்கிறீங்களே, तुम है मेरी दंडवत करते हो, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா तुम இருக்கீங்களே, मेरे चुने हुए हो, நீங்க ஆபிரகாம் சந்ததியா இருக்கீங்களே, आप अब्राहम के वंश हो, நான் எடுத்தவனா இருக்கிறீங்களே, मैंने जिसे उठाया நான் आप உங்களை वही அழைத்து हो, கொண்டவனா இருக்கிறீங்களே, मैंने जिसे बुलाकर लाया आप நான் वही हो, வெறுக்காதவர்களா நீங்க இருக்கிறீங்களே, मैं नफरत नहीं करने वाले आप हो, तो அதனால நீங்க பயப்படாதீங்க. इसलिए तुम मत डरो। அல்லேலூயா. हालेलुया। அதனால பயப்படாதீங்க, इसलिए तुम मत डरो, நீங்க தைரியமா இருங்க. तुम हिम्मत के साथ ஆண்டவர் रहो, உங்களை இந்த மாதம் முழுவதும் தாங்கி கொண்டு போவார். परमेश्वर आपको ये पूरे महीने संभाल कर எந்த சூழ்நிலை चलाएगा, வந்தாலும் कोई भी உங்களை परिस्थिति தாங்குகிற आए தேவன் அவர் இருக்கிறார். तुम्हें संभालने वाला परमेश्वर वो है। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது, दूसरा, அவருடைய கரம் என்ன செய்கிறது? उसकी हाथ क्या करती 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தின் पहला पत्रुस 5वां 6ஆம் अध्याय வசனத்தை के நம்ம பார்க்கும் பொழுது, हम 6वें वचन में देखते 1 हैं, Peter chapter 5 verse 6ல பாருங்க. पहला पत्रुस 5:6 में देखते हैं, 1 Peter chapter ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. हालेलुया। இங்க சொல்லுகிறது, यहाँ पर कहा ஏற்ற गया காலத்திலே नियुक्त समय में அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. वो तुम्हें ऊंचा करने के लिए। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேருக்கு வாழ்க்கையில உயரணும்? कितने लोग अपने जीवन में ऊंचाई को चाहते हैं? கையத்தான் வசத்துங்களேன். हाथ तो उठाकर दिखाइए। உயர வேண்டாம், இப்படியே இருந்தா போதுமா? एक ऊंचाई नहीं चाहिए, ஒண்ணும் இல்லாம, खालीपन के साथ, வேலை இல்லாம, नौकरी के बिना, ஆமா, ஒழுங்கான குடும்ப வாழ்க்கை இல்லாம, एक ठीक परिवार के जीवन के बिना। இப்படியே இருக்குது, நல்லையா இருக்கு. क्या ऐसे रहना अच्छा है? நமக்கு உயர்வு வேணும். हमें एक ऊंचाई चाहिए। அப்படி உயர்வு வேண்டும் என்றால் ऐसे ऊंचाई அவர் சொல்றார், चाहिए என் तो கை உன்னை உயர்த்தும், वो कहता कि मेरी हाथ तुम्हें ऊंचा என்னுடைய கரம் करेगी, உன்னை உயர்த்தும். मेरी हाथ तुम्हें ऊंचा करेगी ஆனா कहता எப்பொழுது है। உயர்த்தும்? लेकिन कब? ஏற்ற காலத்தில் வரும் வரை நீ அடங்கி இருந்தால் உயர்த்தும். नियुक्त समय आने तक यदि उसके हाथ के अधीन रहोगे तब। இந்த ஏற்ற காலம் என்பது ये नियुक्त समय यानी என்னுடைய பார்வையில் எனக்கு ஏற்ற காலம் அல்ல, मेरे नजर में मेरे लिए सही समय नहीं, தேவனுடைய பார்வையில் எனக்கு ஏற்ற காலம் இருக்கிறது. அந்த परमेश्वर காலத்துல के உயர்த்துவார். नजर में मेरे लिए सही समय। அல்லேலூயா. हालेलुया। ஏன் டைம்ல இல்ல,
अपने समय में नहीं, ஆண்டவர் டைம்ல என்ன உயர்த்துவார். परमेश्वर अपने समय में मुझे ऊंचा அது வரைக்கும் करेगा। நான் அடங்கி இருக்கணும். तब तक मैं उसके அவருடைய अधीन கைக்குள்ள रहूंगा। இருந்து பாருங்க. उसके हाथों के अधीन रहकर ஒரு देखो, காலம் உங்களுக்காக குறிக்கப்பட்டிருக்கு. आपके लिए एक समय नियुक्त किया ஒரு गया காலம் है, உங்களுக்காக एक குறிக்கப்பட்டிருக்கிறது. समय आपके लिए दिया அந்த गया है। காலத்துல நிச்சயமா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். उस समय में निश्चय परमेश्वर तुम्हें ऊंचा करेगा। ஹalleluya. हालेलुया। 1 சாமுவேல் 2:8 पहला शामुएल 2:8 பாஸ்டர் மூலமாக இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் पास्टर அதுதான். या के द्वारा इस महीने हमारे लिए दिया गया प्रतिज्ञा என்ன यही है। வாக்குத்தத்தம் அது? क्या प्रतिज्ञा है? வாசிங்க பார்க்கலாம். पढ़ेंगे। அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் செய்கிறார். ஹalleluya. हालेलुया। நம்ம இங்க பார்க்கிறோம், यहाँ पर हम देखते இங்க हैं ரெண்டு மனிதர்கள் இருக்கிறார்கள். यहाँ पे दो प्रकार के लोग ஒன்று हैं। சிறியவன், पहला छोटा यानी இன்னொன்று कंगाल எளியவன். और दूसरा दरिद्र। அந்த வசனம் அப்படிதானே இருக்கு. वचन वैसे कहती है। ஒன்று யாரு? पहला कौन है? சிறியவன் என்று पहला சொல்லப்பட்டிருக்கிறது. छोटा यानी कंगाल कहा गया है। ஆமா, poor இங்கிலீஷ்ல poor நினைக்கிறேன். पुअर यानी गरीब कहा गया அடுத்து है। எளியவன், எளியவனுக்கு என்ன और சொல்லப்பட்டிருக்கு? दूसरा छोटा यानी इंग्लिश में? दरिद्र कहा गया है। பெக்கர், பெக்கர். ஓகே, இங்க நீங்க பாத்தீங்கன்னா यहाँ पर हम देखते हैं ஒன்று சிறியவனா இருக்கிறா, पहला वो छोटा है, இன்னொன்று गरीब है, எளியவர்களா இருக்கிறாங்க. और दूसरा वो भीख இந்த मांगने लायक சிறியவன் है। என்பது ये छोटा லோ லெவல்ல இருக்கிற பர்சன், கீழ்த்தரமா இருக்கிற ஒரு மனுஷன். सबसे एक नीचे स्थिति में रहने वाले लोग। மனுஷருடைய பார்வையில मनुष्य के नजरिया சில में நேரங்கள்ல, कुछ समय உங்கள் குடும்பத்தின் பார்வையில கூட आपके परिवार के नजर में भी நீங்க கொஞ்சம் லோ லெவல்ல இருக்கலாம். आप थोड़ा नीचा सोचे गए होंगे, हालेलुया। देखे गए होंगे। கொஞ்சம் கீழ இருக்கலாம். आप थोड़ा नीचे हो இவன் सकते ஒழுங்கா हैं। படிக்க மாட்டான்பா, ये सही से पढ़ाई नहीं करता है, இவன் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டான், ये सही से नौकरी नहीं இவன் करता, ஒழுங்கா குடும்பத்தை நடத்த மாட்டான், ये अपने परिवार को नहीं चलाएगा, இவன் ஒழுங்கா வாழ மாட்டான். ये सही से नहीं जिएगा। இப்படி சில நேரத்துல கொஞ்சம் லோவா நினைக்கிற அளவுக்கு நம்ம வாழலாம். ऐसे कुछ समय हम नीचे दिखाई देने लायक जी सकते हैं। ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு लेकिन தெரியுமா? परमेश्वर क्या कहता அந்த है? சிறியவனை நான் எடுப்பேன். लेकिन उस छोटे को मैं उठाऊंगा। ஹalleluya. हालेलुया। வேதத்தில் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தின அத்தனை பேரும் சிறிய மனிதர்களா தான். शास्त्र में परमेश्वर ने उठाकर इस्तेमाल किए गए सारे लोग ऐसे एक छोटेपन से आए हैं। அது தாவீதா இருக்கலாம், वो दाऊद होने दो, கிதியோனா இருக்கலாம், गिदियोन होने दो, பேதுருவா இருக்கலாம், पतरुस होने दो, யோவானா இருக்கலாம், யோहन्ना होने दो, யாக்கோபா இருக்கலாம். याकूब होने दो। அவங்க எல்லாருமே சிறுமையான நிலையில இருந்து மேல வந்தாங்க. ये सब एक छोटेपन से ही ऊपर आए हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இரண்டாவது எளியவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और दूसरा कंगाल कहा गया है। எளியவன் என்றால் நீடி பர்சன், தேவையுள்ள மனுஷன். कंगाल यानी जरूरतमंद मनुष्य, ஏதோ ஒரு தேவையோடு இருந்துகிட்டே இருக்காங்க. वो कोई ना कोई जरूरत के साथ है, ஏதாவது ஒரு தேவை இருந்துகிட்டே कोई ना இருக்கு. कोई उसे जरूरत पड़ती பண है। பிரச்சனையா இருக்கலாம், पैसे की जरूरत हो, பொருளாதார பிரச்சனையா या இருக்கிறது, आर्थिक स्थिति की சுகம் जरूरत இல்லாத हो, ஒரு தேவையா या இருக்கலாம். चंगाई की जरूरत हो, ஏதோ ஒரு நீட் இருந்துகிட்டே இருக்கிறது. कोई ना कोई जरूरत हमेशा बनी रहती அதுதான் है। ஏழ்மையானவன் என்று சொல்லப்படுது. इसलिए उसे कंगाल कहा இங்கிலீஷ்ல गया। பெக்கர் சொல்லப்பட்டிருக்கு. इसलिए उसे कंगाल कर அவன் देखते हैं। எப்போதும் கை நீட்டி தான் वो இருக்கான். हमेशा हाथ बढ़ाए रहता है। போறவன்லாம் தருவானா தர மாட்டான். आने जाने वाला सब देगा कि नहीं ஏன்னா देगा, அவனுக்கு தேவை இருக்கு. क्योंकि उसके पास एक जरूरत है। ஹalleluya. हालेलुया। சில நேரங்கள்ல நீங்கள் தேவையுள்ளவர்களா இருக்கலாம். कुछ समय आप एक जरूरतमंद के समान हो सकते हैं। ஹalleluya. हालेलुया। நம்ம யாருமே தேவை இல்லாதவர்கள் அல்ல. हम कोई भी बिना जरूरत के नहीं है। ஹalleluya. हालेलुया। நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, ஸ்பிரிச்சுவலி நம்ம எவ்வளவு தான் வளர்ந்திருந்தாலும் हम आत्मिक रीति में कितने भी बड़े हो, நமக்குன்னு சில தேவைகள் இருக்கதான் செய்யும். हमारे लिए व्यक्तिगत रूप में कुछ ना कुछ जरूरत होती அந்த है। தேவைக்காக சில நேரம் தேவன்ட்ட போறோம், சில நேரம் மனுஷன்ட்ட போறோம். उस जरूरत के लिए कुछ समय परमेश्वर के पास जाते हैं, कुछ समय मनुष्य के पास जाते हैं। அது உண்மைதானே? वो सच बात है। எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குல்ல. सबको कोई ना कोई जरूरत அந்த रहती है। தேவையுள்ள மனிதர், அந்த எளியவனை தான் சொல்றாரு, उस कंगाल को वो कहता है, நான் உன்னை உயர்த்த போறேன். मैं तुझे ऊंचा करने இப்ப वाला நீங்க हूं। பாத்தீங்கன்னா अब हम देखते हैं ரெண்டு இடத்து இருக்கிறாங்க. दो तरह का जगह है, ரெண்டு மனுஷங்க இருந்தாங்க, दो तरह के लोग हैं, ரெண்டு இடம் இருக்கு. दो तरह का जगह है। ஒன்னு पहला புழுதி, एक धूला இன்னொன்னு குப்பை. और दूसरा कूड़ा यानी कचरा। ஹalleluya. हालेलुया। இந்த புழுதி என்பது டஸ்ட், மண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ये धूली यानी कि मिट्टी कहा गया है। ஹalleluya. हालेलुया। சில நேரத்துல कुछ समय में நம்ம புழுதியில அஸ்திபாரம் போட்டப்பட்ட மனிதர் என்று வேதம் சொல்லுகிறது. हम धूल में अपने नींव को बनाए गए मनुष्य कर शास्त्र कहती है। நம்ம சரீரத்தை இவ்வளவு அழகுபடுத்துறோம். हम अपने शरीर को कितना श्रृंगार करते हैं। ஆமா. हाँ, ஆனா நம்ம அஸ்திபாரம் மண்ணு தான். लेकिन हमारा नींव केवल मिट्टी है। ஹalleluya. हालेलुया। புழுதியில அஸ்திபாரம் போடப்பட்டு केवल धूल में अपने नींव को बनाकर நம்ம சரீரம் புழுதியில இருந்து வந்ததுதாங்க. हमारा शरीर जो है धूल நீங்க मिट्टी से आई எவ்வளவு தான் है। உங்களை பியூட்டி ஆக்குனாலும் आप अपने आप को कितनी भी सुंदर बना लो, வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, वचन बहुत साफ रीति से कहती है, மண்ணானது மண்ணுக்கே திரும்பும்.
मिट्टी मिट्टी में ही मिल जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க, तो நம்ம நிலை, हमारी स्थिति, நம்ம எங்க இருக்கிறோம்னா மண்ணோடு தான் இருக்கிறோம். हम कहां पर है कहे तो मिट्टी में ही है। மண்ணோடு இருக்கிற ஒரு நிலை இருக்கிறது. मिट्टी में ही रहने वाली स्थिति है। குப்பை என்பது, कूड़ा यानी कि कचरा, நீங்க இங்கிலீஷ்ல வாசித்தீங்க அப்படின்னா आप अंग्रेजी में पढ़ोगे तो சாம்பல்னு சொல்லப்பட்டிருக்கு. वहां पर मतलब राख कहा गया। அல்லேலூயா. हालेलुया। குப்பை என்பது சாம்பல் நிறைந்த இடம். குப்பை தொட்டி இருக்குல்ல, जो ये कचरा डालने वाला जो जगह है, कचरा कुंडी कहते हैं, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறீங்க. वैसे जगह पे आप रहते हो। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நம்ம நிலையிலே பார்க்கும் பொழுது நம்ம பெரியவர்கள் அல்ல, हम अपने स्थिति में देखेंगे तो बड़े नहीं, பரிபூரணமானவர்கள் அல்ல, परिपूर्ण नहीं, நாம் இருக்கிற இடமும் ஒரு பெரிய இடம் அல்ல, और हम रहने वाली जगह भी बड़ा जगह அது नहीं, புழுதியா இருக்கிறது, குப்பையா वो இருக்கிறது. धूल या कूड़ा है। ஆனா இப்படிப்பட்டவர்களை लेकिन ऐसे लोगों को ஆண்டவர் எப்படி உயர்த்துகிறார்? परमेश्वर कैसे ऊंचा करता है? அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? तो इसका मतलब क्या है? நீயும் சரியில்லை, உன் சூழ்நிலையும் சரியில்லை, அவ்வளவுதான். तू भी ठीक नहीं, तेरी परिस्थिति भी ठीक ஷார்ட்டா नहीं है। சொல்லணும்னா, इसे सारांश में कहना है तो நம்மளும் சரியில்லை, நம்ம சூழ்நிலையும் சரியில்லை. हम भी ठीक नहीं, हमारी परिस्थिति भी ठीक नहीं। ஆனா இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் பண்றாருன்னா, लेकिन ऐसे लोगों को परमेश्वर क्या करता है? பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். वो प्रभुओं के साथ बिठाता है। எங்க உட்கார வைக்கிறாரா? कहां पर बिठाता है? இந்த பிரபுக்கள் என்பதை இங்கிலீஷ்ல நீங்க வாசித்து பாருங்க. ये अधिपति कर हम देखते हैं, ये பிரின்சஸ் இருக்கும். प्रिंसेस करके कहा गया है, यानी राजकुमार। பராபர். அல்லேலூயா. हालेलुया। பிரின்சஸ்னா பிரபு கிடையாது, இளவரசன், இளவரசி. राजकुमार राजकुमारी। அல்லேலூயா. हालेलुया। அவர் நம்மள வைக்கிற இடம் எது தெரியுமா? वो हमें रखने वाली जगह कहां பிரபுக்கள் है? என்று சொல்ல போனா அதுல மந்திரியும் அடங்கிடுவாங்க, वो जो अब कहा गया है कि प्रभुओं यानी कि उसमें பெரிய मंत्री भी आ जाते அதிகாரிகளும் हैं, அடங்கிடுவாங்க. बड़े अधिकारी भी आ जाते ஆனா हैं। लेकिन ஒரு பிரின்ஸ், ஒரு பிரின்சஸ் அப்படின்னா ஒரு இளவரசன், ஒரு இளவரசி என்றால் एक राजकुमार एक राजकुमारी कहे तो அவர்கள் யார் தெரியுமா? वो कौन है जानते हो? ராஜாவுடைய சொந்த பிள்ளைக்கு மட்டும்தான் இளவரசன், केवल இளவரசி. राजा के खुद के बेटे और बेटियों के लिए राजकुमार और राजकुमारी कहा गया है। சொல்றது புரியுதா? मैं जो कहता हूं समझ அவர் पा நம்மளை रहे हो? உயர்த்துகிற இடம் எது वो தெரியுமா? तुम्हें ऊंचा करने वाली जगह क्या है? தன்னுடைய சொந்த பிள்ளை என்கிற அந்தஸ்துக்கு वो உயர்த்துகிறார் अपने அவர். खुद के बच्चे नाम के स्थिति में ऊंचा करता है। அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும். इतना परमेश्वर तुम्हें ऊंचा कर सकता है। நான் ஒரு மண்ணில இருக்கிற மனுஷன் मैं தான், एक मिट्टी में रहने वाला நான் मनुष्य புழுதியில हूं, இருக்கிறவன் தான், मैं धूल में रहने நான் वाला हूं, குப்பையில இருக்கிறவன் मैं தான், कूड़े में रहने நான் वाला हूं, சிறியவன் தான், मैं एक छोटा हूं, நான் எளியவன் मैं தான். कंगाल हूं। ஆனா கர்த்தருடைய கை என்னை உயர்த்தும் பொழுது लेकिन परमेश्वर के हाथ मुझे ऊंचा நான் करते தேவனுடைய समय சொந்த பிள்ளையாக, மகளாக, மகனாக मैं உயர்த்தப்பட்டு விடுகிறேன். परमेश्वर के खुद के बच्चे, उसके बेटा और बेटी के समान ऊंचा किया நான் ஒரு जाता हूं। இளவரசன், இளவரசி என்கிற मैं एक அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவேன். राजकुमार और राजकुमारी की स्थिति में ऊंचा किया जाता हूं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, यही हम शास्त्र में देखते हैं। தேவ தூதர்களை விட சற்று நம்ம குறைவுள்ளவர்களா இருந்தாலும் परमेश्वर के दूत से थोड़ा हम छोटे होने पर भी மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மளை முடிச்சு விட்டுகிறார். महिमा और आदर से हमें मुकुट पहनाता என்ன है। அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? தேவ தூதருக்கு கிடைக்காத ஸ்தானம் உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிருக்கு. स्वर्ग के दूतों को जो नहीं मिला है वैसे ही स्थान आपको और मुझे मिला है। எந்த தேவ தூதனையும் ஆண்டவர் என் மகன் சொல்ல மாட்டார், மகனும் சொல்ல மாட்டார். कोई भी दूतों को परमेश्वर मेरा बेटा बेटी नहीं कहता। அவங்க அந்த ஸ்டேட்டஸ்க்கு வரவே முடியாது. वो उस पद में आ ही नहीं सकते। அவங்க வேலைக்காரர்கள், அவ்வளவுதான். वो केवल नौकर है बस। தூதர்கள்லாம் கர்த்தருடைய வேலைக்காரர்களா இருக்கிறார்கள். परमेश्वर के दूत कहे तो उसके नौकर है वो। அவங்க ஒரு நாளும் பிள்ளையாய் மாற முடியாது. वो कभी भी बेटा बेटी नहीं बन सकते। ஆனா மனிதர்களாகிய நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கார் தெரியுமா? लेकिन मनुष्य आपको और मुझे परमेश्वर ने क्या किया? அவருடைய சொந்த குமாரனை கொடுத்து நம்மளை சொந்த குமாரத்திகளை उसके மாற்றினார். अपने खुद के बेटे को देखकर हमें अपना बेटा और बेटी बना लिया। हालेलुया। हालेलुया। அப்ப ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் பொழுது तो परमेश्वर में ऊंचा करते समय நீங்க போர் பர்சனா இருக்க போறது இல்ல, आप एक गरीब बनकर नहीं रहने நீங்க वाले, பெக்கரா இருக்க போறது இல்ல, आप एक भिखारी बनकर नहीं रहने वाले। பிரின்ஸ் और பிரின்சஸா மாத்த போறார். परमेश्वर आपको राजकुमार और राजकुमारी बनाने वाला है। மேலான ஒரு இடத்துல நான் உயர்த்துவேன். इतने ऊंचे जगह पर वो तुम्हें रखने वाला है। ஹalleluya. हालेलुया। இப்ப அதுதான் என் லெவலா. अब क्या वही मेरी அந்த स्थिति है? வசனத்தின் கடைசி பாகம் என்ன சொல்லுது? वचन का आखिरी भाग क्या कहता அந்த है? வசன கடைசி பாகம் என்ன சொல்றது? वचन की आखिरी भाग देखिए। இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி பிரபுக்களோடு உட்கார். ஓகே ஃபைன். இங்க பாருங்க, மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். और महिमा युक्त सिंहासन को भी हासिल कराने लगाता है। ஹalleluya. हालेलुया। மகிமையுள்ள சிங்காசனத்தை महिमा युक्त सिंहासन को சுதந்தரிக்க பண்ணுகிறார் என்றால் उसे हमें मिराज के रूप में देता है। यानी அப்பாவுடைய சொத்து யாருக்கு சுதந்திரமா வரும்?
पिता का सारी धन संपत्ति किसके लिए मिराज में मिलती है? பிள்ளைக்கு மாத்திரம் தான் வரும், அடுத்த வீட்டுக்காரனுக்கு வராது. केवल बेटा के लिए मिलता है और किसी पड़ोसी को नहीं அடுத்த मिलता। வீட்டுக்கார பிள்ளை எனக்கு எவ்வளவுதான் நன்மை பிரியமுள்ளவனா இருந்தாலும் சொத்து கொடுக்க முடியாது. पड़ोसी का बच्चा कितने भी हम पर प्रेम करे लेकिन उससे धन संपत्ति இப்ப नहीं दे ஆண்டவர் என்ன சொல்றது தெரியுமா? सकता। अब परमेश्वर क्या இந்த कहता है? மகிமையுள்ள சிங்காசனம் என்பது தேவனுடையது. ये महिमा भरी सिंहासन ये परमेश्वर का है। இந்த தேவனுடைய சிங்காசனத்தை ये परमेश्वर के सिंहासन को சுதந்தரிக்கிற பிள்ளையாக நான் உன்னை உயர்த்த एक போறேன். मिराज के रूप में हासिल करने वाला बेटा बेटी बनाता हूं मैं। ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया। அப்ப மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கிற பிள்ளைகளாய் நாம் तो மாறுவோம். एक महिमा युक्त सिंहासन को हासिल करने वाला बच्चा बनना। ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया। அப்ப கர்த்தர் உங்களை तो உயர்த்தினால் परमेश्वर यदि तुम्हें ऊंचा करेंगे तो நீங்கள் கர்த்தர் எந்த லெவல்ல இருக்கிறாரோ அந்த லெவல்ல நம்மளை கொண்டு வைப்பார். तो परमेश्वर जिस स्थिति में है उस स्थिति में आपको और मुझे ले जाकर रखता है। ஹalleluya. हालेलुया। நான் அதான் அன்னைக்கு இந்த வசனத்தை ஐ திங்க் பிரஸ் மீட்ல சொல்லும்போது சொன்னா நினைக்கிறேன். इसलिए मैंने ये वचन को जब भाइयों की सभा में कहते समय कहा, என்னன்னா ஒரு ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் இருக்கிறாருன்னா एक ऑफिस में यदि एक मैनेजर है तो அந்த மேனேஜர் ஒருவனுக்கு ப்ரோமோட் பண்ண ரெஃபர் பண்றாரு. एक वो मैनेजर किसी को प्रमोशन देने के लिए वो सिफारिश करता है। அவர் வந்து சிபாரிசு பண்றாருன்னா वो सिफारिश करता है तो எந்த லெவலுக்கு பண்ண முடியும்? वो किस स्थिति तक उसे सिफारिश இவர் कर सकता है? மேனேஜர்னா अगर ये मैनेजर है तो இவருக்கு கீழ வரைக்கும் பண்ணலாம், மேக்ஸिमम இவர் லெவலுக்கு பண்ணலாம். इसके नीचे तक सिफारिश कर सकता है या तो ज्यादा से ज्यादा अपने पद तक कर सकता है। அதிகமாக மேனேஜர் லெவல் வரைக்கும் தான் அவர் ரெஃபர் பண்ண முடியும். ज्यादा से ज्यादा अपने पद के तुलने में उस तक सिफारिश कर सकता அதுக்கு है। மேல இருக்கிற விபிஆ இருக்கட்டும் சிஓ இருக்கட்டும் அந்த லெவலுக்கு இவங்க ரெஃபர் பண்ணா அது लेकिन ஈடுபடாது. उससे बढ़कर जो वीपी सीईओ लेवल है उस लेवल पे नहीं कर இவங்க सकता। சொல்றதுல என்ன சொல்லுவாங்க, நீ ஏன் ஒரு மேனேஜர், நீ எப்ப விபிக்கு எப்படிப்பா अगर சிபாரிசு ये பண்ணலாம்? कहेंगे तो क्या सवाल करेंगे, तू ही एक मैनेजर है, तू कैसे वीपी लेवल के लिए நான் सिफारिश சொல்றது करेगा? புரியுதா? मैं जो कहता हूं, समझ पा रहे हो? அப்போ तब ஒரு மனுஷன் தன்னுடைய லெவலை மீறி யாரையும் உயர்த்த முடியாது. एक मनुष्य अपने पद से बढ़कर किसी को ऊंचा नहीं कर सकता। ஒரு விபினா விபி லெவல் வரைக்கும் ஒரு ஆளை உயர்த்தலாம். एक कंपनी में वीपी है तो वीपी पद तक किसी को ऊंचा कर ஒரு सकता है। சிஓனா சிஓ லெவல் வரைக்கும் एक உயர்த்தலாம். सीईओ है तो वो सीईओ लेवल तक ஒரு ऊंचा कर எம்டினா सकता है। எம்டி வரைக்கும் உயர்த்தலாம். एक एमडी है तो एमडी के पद तक ऊंचा कर அதுக்கு सकता है। மேல யாரையும் உயர்த்துவதற்கு தகுதிகள் கிடையாது. उससे ऊपर किसी को ऊंचा करने के लिए कोई किसी के पास ஆனா काबिल नहीं। தேவன் என்ன சொல்றாரு தெரியுமா? लेकिन परमेश्वर क्या நான் कहता ஓ है, வழிக்கே நான் வர்றேன், मैं तेरे मार्ग में ही நான் आता ஓ हूं, வழிக்கே வர்றேன். मैं तेरे ही मार्ग आता हूं। தேவன் யார் தெரியுமா? परमेश्वर कौन है जानते हो? வானத்திலும் பூமியிலும் மேலானவர் அவர். आकाश और पृथ्वी में एक सामर्थ भरा, அவருடைய நாமம் மாத்திரமே உயர்ந்த நாமம். केवल उसका नाम एक ऊंचा नाम இப்ப है। அவர் ஒருவனை உயர்த்த ஆசைப்பட்டார். यदि वो किसी को ऊंचा करने चाहे तो எது வரைக்கும் உயர்த்த முடியும்? कहां तक ऊंचा कर सकता है? எது வரைக்கும் உயர்த்த முடியும்? कहां तक ऊंचा कर सकता है? அவர் லெவல் வரைக்கும் என்ன உயர்த்த முடியும்? अपने पद तक वो ऊंचा कर सकता है। ஹalleluya. हालेलुया। அவருடைய பெயர் எப்படி உயர்ந்த நிலையில இருக்கிறதோ जैसा उसका नाम ऊंचा है அதை போல உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் உயர்த்த முடியும். वैसे आपके जीवन को भी वो ऊंचा कर सकता है। அவருடைய கரம் உங்களை உயர்த்தும், उसका हाथ तुम्हें ऊंचा உங்களை करेगी, உயர்த்தும், तुम्हें ऊंचा உங்க करेगी, குடும்பத்தை உயர்த்தும், तुम्हारे परिवार को ऊंचा உங்க करेगी, வாழ்க்கையை உயர்த்தும், तुम्हारे जीवन को ऊंचा करेगी, உங்க வேலை ஸ்தலத்தை உயர்த்தும், तुम्हारे नौकरी में तुम्हें உங்க ऊंचा பிள்ளைங்க करेगी, வாழ்க்கையை உயர்த்தும். तुम्हारे बच्चों को जीवन को ऊंचा करेगी, ஏன்னா அந்த கரம் நம்மை உயர்த்துகிற கரம். क्योंकि उसका हाथ हमें ऊंचा करने वाला हाथ है। ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया। சோ அத நம்ம பாருங்க. तो अगला देखते நீங்க हैं, உயர்வுக்காக அங்கங்க அலையாதீங்க. आप अपने ऊंचाई के लिए यहाँ वहां मत சங்கீதம் घूरो। 75ஆம் அதிகாரத்தின் 6ஆம் 7ஆம் வசனத்தை भजन பார்க்கும்போது संहिता 75 उसका 6-7 में पढ़ते சங்கீதம் हैं। 75 भजन संहिता 75 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6वां और 7वां वचन को கிழக்கிலும் पढ़ेंगे। மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். போதும். அல்லேலூயா. हालेलुया। அப்போ கிழக்க ஓடி மேற்க ஓடி வனாந்திர திசையெல்லாம் ஓடி பார்த்தாலும் ஜெயம் உனக்கு வராது. दक्षिण या पूर्व पश्चिम कहीं भी दौड़कर देखो या समुद्र के और दौड़ो, कहीं से भी विजय नहीं ஆண்டவர் आएगी। இல்லாம நீ எந்த திசையில போனாலும் உயர்வு வராது. परमेश्वर के बिना तुम किसी भी दिशा में जाओ तो ऊंचाई नहीं मिलेगी। ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவர் தேவன் மாத்திரமே. एक को छोटा कर कर दूसरे को बड़ा करने वाला केवल So, परमेश्वर இந்த है। வசனத்தை கேட்கிற ஒரு எல்லாரும் புரிந்து तो கொள்ளுங்க. इस वचन को सुनने वाले हम सब समझ உங்களுடைய लेंगे। உயர்த்துகிற கரம் இருக்கிறது. उस तुम्हें ऊंचा करने वाला ஆனா परमेश्वर அந்த का हाथ है, கரத்திற்குள்ள நீங்க கொஞ்சம் இருக்கணும். लेकिन उसके हाथ के अधीन तुम्हें बंद कर ஏற்ற रहना है। காலம் வரும் பொழுது युग समय आते அவர் समय உங்களுக்காக வைத்திருக்கிற மகிமையான நிலை வரைக்கும் உங்களை वो உயர்த்துவார். तुम्हारे लिए रखा हुआ महिमा भरी उस स्थान तक ऊंचा करेगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஒன்று அவருடைய கரம் நம்மை தாங்கும். तो पहला उसका हाथ हमें ऊंचा करेगा, இரண்டாவது அவருடைய கரம் நம்மை உயர்த்தும். उसका हाथ हमें संभालेगी, ऊंचा करेगी। மூன்றாவது பார்க்கலாம். तीसरा हम 2 देखेंगे ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தின் दूसरा राजा 3 अध्याय के 15 இருந்து 18 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது हम 15 से लेकर 18 तक पढ़ते हैं। 2 Kings chapter 3 verse 15 to 18 ல பார்க்கிறோம். दूसरा राजा 3 अध्याय उसका 15 से लेकर அப்பொழுது 18 அவன்
அவனை கூப்பிடு என்றார். அவனை கூப்பிட்ட போது 3ஆம் அதிகாரம் 15 அதனால் இப்போது ஒரு சுரள மண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். வந்து வாசித்த போது பாருங்க, கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி. இப்ப பாருங்க, கர்த்தருடைய கரம் வந்துச்சு. अब देखिए ये बाजा बजाते की परमेश्वर की हाथ அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? अगला वचन में देखते हैं, வாசிக்கலாம். पढ़ेंगे. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மனையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். हालेलुया हालेलुया. நீங்க பாத்தீங்கன்னா यहाँ पर हम देखते हैं கர்த்தருடைய கரம் வந்துச்சு. परमेश्वर की हाथ आई. கர்த்தருடைய கரம் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறது. परमेश्वर की हाथ इस बात को करूंगा ऐसे कहती है. அந்த காரியத்தை செய்வதற்கு அது அற்ப காரியம் என்றா அவரால ரொம்ப ஈஸியா முடியும் அப்படிங்க. उस बात को करना उसके लिए बहुत आसान है कर देखते हैं. हालेलुया हालेलुया. இங்க என்ன நடக்கிறது? तो यहाँ पर क्या होती है? இங்க வந்து 3 ராஜாக்கள் சேர்ந்து போகிறார்கள். यहाँ पर 3 राजा मिलकर जाते हैं. அப்படி யுத்தத்துக்கு போகிற வழியில ऐसे युद्ध में जाने वाले मार्ग में பார்த்தா அவங்களுக்கு எங்கும் தண்ணி இல்ல. अचानक देखते के लिए उनको कहीं भी पानी नहीं है. வீரர்களுக்கும் தண்ணி இல்ல, ஆடு மாடுகளுக்கும் அது குதிரை எதுக்குமே தண்ணி கிடையாது. वीरों के लिए भी पानी नहीं है, भेड़ बकरियों घोड़ों के लिए भी किसी के लिए नहीं இப்ப है. எல்லாருமே தண்ணீர் இல்லாம சாக போகிற நிலை வந்துச்சு. अब सब लोग बिना पानी के मरने वाली स्थिति बन गई है. இப்போ தீர்க்கதரிசி எலிசாவை கூப்பிடுறாங்க. अब भविष्यवक्ता एलिशा को बुलाते हैं. எலிசாவை கூப்பிட்டு கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொல்லுங்க அப்படிங்க. एलिशा को बुलाकर कहते हैं कि परमेश्वर का वचन क्या है. அப்படி எலிசா தீர்க்கதரிசனம் உரைப்பதற்காக கர்த்தருடைய கரம் மேல் வந்து तो அமர்கிறார். वैसे एलिशा भविष्यवाणी कहने के लिए परमेश्वर के हाथ आकर रुकती है. அமர்ந்து தான் அவர் சொல்லுகிறார், उसकी हाथ थमने के बाद कहता है, நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, न तो तुम हवा को देखोगे, நீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க, न तुम बरसात இந்த वर्षा को देखोगे. பள்ளத்தாக்கு எங்கும் நீங்கள் என்ன பண்ணும், வாய்க்காலை வெட்டுங்க. इस तराई भर में तुम खड्डों को खोदो, நீங்க வாய்க்காலை வெட்டுங்க, तुम नालों को நான் बनाओ, அந்த வாய்க்காலை தண்ணீரால் நிரப்ப போகிறேன் और मैं அப்படிங்கிறார். उन नालों को पानी से भरने वाला हूँ. ஹல்லேலூயா. இப்ப हालेलुया. அத்தனை பேருக்கும் तो वो सारे लोगों को யுத்தம் பெருசு இல்ல, வாழ்க்கை தான் பெருசு. युद्ध बड़ी नहीं है, जीवन बड़ा है. யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, युद्ध के लिए आ இப்ப गए. யுத்தம் செய்யறதுக்கு பலன் இல்லையில. अब युद्ध करने के लिए बल नहीं இப்ப है. அவங்க வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். अब उनका जीवन बड़ा அந்த है. வாழ்க்கைக்காக அவங்க கர்த்தரிடத்தில் வருகிறாங்க. वो अपने जीवन के लिए परमेश्वर के पास आते हैं. இந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு நன்மை வேணும், इस समय में हमें एक भलाई இந்த चाहिए. நேரத்துல உங்களுக்கு தேவை வேணும். एक समय में एक जरूरत है प्रभु. எங்களுக்கு எப்படியா கொஞ்சம் தண்ணி தாங்கப்பா. हमें कैसे भी पानी दो प्रभु. ஹல்லேலூயா. हालेलुया. எங்களுக்கு எப்படியா தண்ணி வேணும் அப்படிங்கிறார். हमें कैसे भी पानी चाहिए இப்ப कहते ஆண்டவர் हैं. சொல்றாங்க, நீங்க காற்றை பார்க்க மாட்டீங்க, तो परमेश्वर कहता है कि तुम पानी को नहीं நீ देखोगे, மழையை பார்க்க மாட்டீங்க, तुम वर्षा को नहीं देखोगे, ஆனா நான் உங்களுக்கு தண்ணீரை தருவேன். लेकिन मैं तुम्हें पानी दूंगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. அப்ப हालेलुया. என்ன தெரியுமா, तो क्या जानते நம்ம हैं, வாழ்க்கையில நன்மை வேணும், हमारे जीवन में भलाई चाहिए, ஆனா लेकिन நன்மைக்கான வழி இல்ல. भलाई को देखने के அதை लिए நான் எப்படி मार्ग பெற்றுக்கொள்ள नहीं. முடியும்? वो मैं कैसे पालूंगा. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, अब परमेश्वर कहता है, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பள்ளத்தாக்குல வாய்க்காலை வெட்டுங்க. तुम क्या करो, इस गड्ढे में नाले बनाओ. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है, உங்க கையில நீங்க எதை செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படிங்கிறார். आप अपने हाथों के द्वारा क्या करना है उसे करो. உனக்கு யுத்தம் பண்ண இப்போ பலன் இல்ல, तुझे युद्ध करने के लिए अभी बल नहीं है, ஆனா வாய்க்காலை வெட்ட பலன் இருக்குல்ல. लेकिन नाले बनाने के लिए बल है. அதானுடைய அர்த்தம். यही उसका मतलब है. யுத்தம் பண்றதுக்கான பலன் உங்ககிட்ட இல்ல, युद्ध करने का बल तुम्हारे पास नहीं நீங்க है. எதிரிட்ட போய் சண்டை போடுறதுக்கான பலன் இல்ல, तुम शत्रु से लड़ाई करने का बल नहीं है, ஆனா உங்ககிட்ட இருக்கிற பலன் வாய்க்காலை வெட்ட முடியும். लेकिन तुम्हारे पास का बल नाले बना இப்ப सकते. ஆண்டவர் அந்த பள்ளத்தாக்கு எல்லாத்துலயும் நீங்க போய் अब வாய்க்காலை परमेश्वर வெட்டாரு. कहता है कि गड्ढों में जाकर नालों को बनाओ. உன்னுடைய கை எதை செய்யணுமோ அதை நீ செஞ்சுக்கிட்டே இரு, तुम्हारी हाथ जो करना है उसे करते रहो, ஆனா लेकिन நீங்க வாய்க்கால் வெட்டி முடிச்ச உடனே तुम नालों को बनाने के बाद அந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்புவதற்கு ஏன் கரத்தை நான் நீட்டுவேன். वो सारे तराई के खड्डों में अपने पानी भरने के लिए मैं अपने हाथ बढ़ाऊंगा. ஹல்லேலூயா. हालेलुया. நம்முடைய கைகள் எதை செய்யணுமோ அதை செய்யணும். हमारा हाथ जिसे करना है उसे करना है. அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ கொஞ்சம் சம்பளமோ நிறைய சம்பளமோ அதெல்லாம் பார்க்க கூடாது. वो छोटा काम हो बड़ा काम में, छोटा कमाई बड़ा है वो नहीं देखना है. உங்களுடைய கையில் இருக்கிற பலத்தினால் நீங்கள் அதை முயற்சி பண்ணிக்கிட்டே तुम இருங்க. अपने हाथों के बल से उसके लिए प्रयास करते रहो. உங்களுடைய முயற்சிகள் செய்ய முடியாததை
தேவனுடைய கை செய்ய ஆரம்பிக்கும். तुम्हारा प्रयास जो नहीं कर पाती है परमेश्वर की हाथ करेगी. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய கை செய்யலனா தேவனுடைய கை செயல்படாது. हमारे हाथ नहीं क्रिया करेगी तो परमेश्वर की हाथ भी क्रिया நீ नहीं कर வீட்டுல पाएगी. உட்கார்ந்துகிட்டு எனக்கு மாசம் 20,000 சம்பளம் வேணா கிடைக்காது. आप घर पर बैठकर मुझे महीना 20,000 चाहिए तो नहीं मिलेगा. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க நினைச்சு நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஆசீர்வதிக்க மாட்டார். परमेश्वर मुझे आशीष करना है सोचकर घर बैठे रहेंगे तो कुछ नहीं होगा. என்ன ஆண்டவர் ஒரு நாள் சோம்பேறிக்கு உதவி செய்ய மாட்டார். क्योंकि परमेश्वर कभी भी आलसी को मदद नहीं करता. அல்லேலூயா. हालेलुया. மானிட்டர் போயிட்டு கொஞ்சம் செக் பண்ணி. என் ஆண்டவர் ஒரு நாளும் சோம்பேறிக்கு உதவி செய்ய மாட்டார். मेरा परमेश्वर कभी भी आलसी को मदद नहीं करता. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா आप शास्त्र में देखोगे तो ஒரு நாளும் சோம்பேறிக்கு அவர் உதவி செய்ததா சரித்திரமே கிடையாது. वो कभी भी आलसी को मदद किया ऐसे कभी भी इतिहास नहीं कहती நீங்க है. வேலைக்கு போகணும், आप नौकरी में जाना வேலையை है, ஒழுங்கா பார்க்கணும், नौकरी को सही से करना है, உண்மையாய் பார்க்கணும், सच्चाई से करना है உத்தமமாய் பார்க்கணும். और खराई से करना அப்படி है. பார்க்கும் பொழுது ऐसे करते समय ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? परमेश्वर क्या करेगा? வாய்க்காலை நிரப்புவதற்கான தண்ணீர் உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம். नाले को भरने का पानी तुम्हारे पास नहीं रहेगी, ஆனால் அந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரை நிரப்புவதற்கான தண்ணீர் என் தேவனிடம் लेकिन நிச்சயமா वो இருக்கிறது. सारे खड्डों को भरने के लिए जरूरतमंद पानी मेरे परमेश्वर के அவர் पास கையை है. நீட்டிட்டாருன்னா தண்ணி வந்துரும். उसने हाथ बढ़ा दिया तो पानी आ அவர் கையை जाएगी. நீட்டினா நன்மை வரும். वो हाथ बढ़ाए तो भलाई அவருடைய आएगी. கையை நீட்டினா ஆசீர்வாதம் வரும். वो हाथ बढ़ाते आशीष आएगी. எதெல்லாம் குறைவு இருக்கு அதெல்லாம் நிறைவாக்கப்படும். जिन जिन में कमी है वो सब भरपूर हो जाएगी. அல்லேலூயா. हालेलुया. அதனால இந்த மாசத்துல என்ன பண்ணுங்க தெரியுமா? इस महीने में हमें क्या करना है? உங்களுடைய முயற்சியை நீங்கள் விடாமல் இருங்க. आप अपने प्रयास को मेहनत को छोड़े बिना करते நீங்க रहो. ஒரு நாளும் முயற்சி செய்யாம இருக்க கூடாது. आप कभी भी प्रयास किए बिना मत रहना. முயற்சி செய்துகிட்டே இருங்க. प्रयास करते रहो. ஆண்டவர் உனக்காக கையை நீட்டுவார். परमेश्वर तुम्हारे लिए हाथ உனக்கான बढ़ाएगा. நன்மை சரியான இடத்துல இருந்து வாய்க்கும். तुम्हारे लिए भलाई सही जगह से पूरा நீங்க होगा. செய்கிற முயற்சியில ஒரு நாள் சோர்ந்து तुम போயிடும். करने वाले प्रयत्न में कभी थक मत जाना. பல என்ட்ரி போயிட்டோம் வேலை கிடைக்கல, मैं कई इंटरव्यू में चला गया, नौकरी சரியான नहीं வேலை मिला. கிடைக்கல, सही नौकरी नहीं சோர்ந்து போய் मिली. உட்காராதீங்க. आप निराश होकर मत இன்னொரு बैठना. என்ட்ரி அட்டெண்ட் பண்ணி பாருங்க. एक और इंटरव्यू अटेंड करो. பல வேலையை செஞ்சுட்டேன் நன்மை வரல, कई नौकरी कर लिया भलाई नहीं இன்னொரு है. முறை வேலை செய்து एक பாருங்க. और बार नौकरी कर कर ரொம்ப देखो. படிச்சு பார்த்தா மூளையில ஏறல, மண்டையில बहुत ஏறல. पढ़कर देखा दिमाग में कुछ नहीं இன்னொரு चढ़ती. முறை படிச்சு பாரு. एक और बार पढ़कर நீங்க देखो. செய்ய வேண்டியது செய்துகிட்டே இருந்தா आप जो करना है उसे करते रहो. என் ஆண்டுடைய கரம் நீட்டப்படும் பொழுது எல்லாமே நிறைவாய் मेरा மாறிவிடும். परमेश्वर का हाथ जब बढ़ाई जाएगी सब भरपूरी के योग्य होगी. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ये सबसे अचंभे की இவங்க बात क्या வாய்க்கால है? வெட்ட சொன்னார்ல, इन्हें नाले बनाने के लिए कहा. வாய்க்கால்ல மட்டும் தானே தண்ணி வரணும். केवल नाले में पानी भरना ஆனா चाहिए. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? लेकिन परमेश्वर ने அந்த क्या किया? தேசம் முழுவதும் தண்ணீரால் நிரம்பிச்சு. वो पूरा देश पानी से भर गई. அல்லேலூயா. हालेलुया. இவருடைய முயற்சி கொஞ்சம் சின்ன வாய்க்கால் தான், इनका प्रयत्न केवल एक छोटा नाला था. ஆனா தேவனுடைய பதில் ஒரு பெரிய தேசத்தையே நிரப்பும். लेकिन परमेश्वर का जवाब एक पूरे देश को भर सकती है. உங்களுடைய முயற்சிக்கு தக்க என் தேவன் பதிலளிக்க மாட்டார். आपके प्रयत्न के योग्य मेरा परमेश्वर जवाब नहीं நீங்கள் देगा. முயற்சி செய்தால் உங்கள் முயற்சிக்கு மிஞ்சி ஆண்டவர் பதில் கொடுக்கிற यदि तुम தேவனாய் இருக்கிறார். प्रयत्न करोगे तो उस प्रयत्न से बढ़कर मेरा परमेश्वर जवाब देगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஒரு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? एक उदाहरण जानते நம்ம हैं. வேலை பார்க்க தெரியுமா? हम जो नौकरी करते हैं அவன் எவ்வளவு பெரிய பிசினஸ்மேனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பணக்காரனா वो இருக்கட்டும், कितने भी बड़े व्यापारी होने दो, कितने भी बड़े धंधे वाले होने दो, அவன் உங்ககிட்ட இருந்து वो तुम्हारे पास से 10 லட்சம் ரூபாய்க்கு வேலை வாங்கினா 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுப்பான். वो 10 लाख रुपए का कमाई कमा कर ले तो 1 लाख रुपया पगार देगा. அதான உண்மை. ये सच बात है. सच बात है. ஒரு முதலாளி एक मालिक ஒரு வேலைக்காரனிடம் இருந்து एक नौकर के पास 1 से லட்சம் ரூபாய் மாசம் லாபம் பார்க்கனா அந்த வேலைக்காரனுக்கு 10,000 கணக்கு சம்பளம் கொடுப்பான். 1 लाख एक किसी नौकर के पास से लाभ पाता है तो उसे 10,000 அப்படின்னா कमाई என்ன देगा. அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? நாம வேலை செய்யறதை விட 10 மடங்கோ 20 மடங்கோ அவனுக்கு லாபம் இருந்தால் சம்பளம் கிடைக்கும். हम जितना काम करते हैं उससे 10 गुना उसे लाभ मिलती है. அப்போ நம்மிடம் இருந்து तो हमारे पास से நம்முடைய உழைப்பின் பலனை அவன் 10 மடங்கா வாங்குறான். हमारे मेहनत के फल को वो 10 गुना कमा लेता है. ஆனா தேவன் எப்படிப்பட்டவர்? लेकिन हमारा परमेश्वर कैसा நீ है? 10 மடங்கு வேலை பார்த்தா 100 மடங்கு அவர் உனக்கு यदि तू கொடுப்பார். 10 गुना काम करने पर वो तुम्हें 100 गुना फल देगा. அல்லேலூயா. हालेलुया. அதுதான் தேவனுடைய நன்மை. வேற यही ஒண்ணும் मेरा கிடையாது. परमेश्वर की भलाई தேவனுடைய है. கரம் எப்போ உங்ககிட்ட இருந்து அதிகமா வாங்கிட்டு கொஞ்சமா मेरा கொடுக்காது. परमेश्वर का हाथ हमेशा आपसे ज्यादा लेकर कम नहीं நீங்க देगी. கொஞ்சமா போட்டாலும் அதிகமாய் கொடுக்கிற கரம் நம்முடைய கரம். आप कम करने पर भी वो ज्यादा बढ़कर देने वाला हाथ है. அல்லேலூயா. हालेलुया. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லட்டா, एक आसान और उदाहरण நம்ம बताता தசமம் हूं. எவ்வளவு கொடுக்கிறோம்? हम दशवान कितना देते हैं? சொல்லுங்களேன். கொடுக்க மாட்டீங்களா? बताइए. दशवान कितना 10ல देता 1 है? கொடுக்கிறோம். हम 10 में 1 भाग देते हैं. ஆண்டவர் திருப்பி எப்படி கொடுக்கிறாரு? लेकिन परमेश्वर हमें लौटाते समय कैसा 1 देता है? 10 கொடுக்கிறாரு. 1 के बदले में 10 அப்படினா देता है. 10 100 உங்களுக்கு திருப்பி इसका கொடுக்கிறாரு. मतलब 10 को 100 बनाकर देता है. हालेलुया. हालेलुया. அதான உண்மை. वही सच बात है ना. ஒழுங்கா தசமம் வாங்க கொடுங்க, 100 மடங்கு आप ஆசீர்வாதம் सही பெறலாம். से दशवान दो, वो 100 गुना आशीष देते रहेगा. அல்லேலூயா. हालेलुया. என்ன தெரியுமா? एक बात को जान लेना நீங்கள் है. கொடுக்கிற சின்ன காரியத்தில் உண்மையா இருங்க, அவர் கொடுக்கிற பெரிய காரியத்துல அவர் உண்மையா இருப்பார். आप देने वाले छोटे बातों में सच रहो, वो देने वाले बड़े बातों में वो बहुत
बहुत सच्चा இந்த रहेगा மாதத்துல इस महीने में கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நன்மை செய்யும். परमेश्वर का हाथ आपके लिए भलाई நன்மை करेगी செய்கிற கரமா वो இருக்கிறது. भलाई करने वाली हाथ எஸ்ரா है 28:22 சொல்லுகிறது, एजरा 8 उसका 22 அவரை कहती है தேடுகிற யாவருக்கும் கர்த்தருடைய கரம் நன்மையாக இருக்கிறது. उसे ढूंढने वाले हर किसी के लिए परमेश्वर का हाथ भलाई के योग्य है ஹalleluya. हालेलुया கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்கிறது. परमेश्वर के हाथ भलाई के योग्य है ஹalleluya. हालेलुया சோ கடைசியாக நிறைய ஆखिर में காரியம் இருக்கு, நான் ஒண்ணே சொல்லி कई முடிக்கிறேன். सारे पॉइंट्स है लेकिन एक कहता है समाप्त करता हूं யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, निर्गमन 33वां अध्याय के 21 वचन को देखेंगे யாத்ரா 33:21 வாருங்க. निर्गमन 33 उसका 21 பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும் பொழுது நான் உன்னை அந்த கன்மலையின் மெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மாட்டோம், என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஹalleluya. हालेलुया நம்ம பார்த்தோம், यहां पर हमने देखा अभी கர்த்தருடைய तक கரம் நம்மை தப்புவிக்கும், परमेश्वर தாங்கும், தாங்குகிற परमेश्वर கரம். का हाथ हमें संभालती है கர்த்தருடைய கரம் நம்மை உயர்த்தும், परमेश्वर का हाथ हमें ऊंचा करती है கர்த்தருடைய கரம் நமக்கு நன்மை செய்யும். और परमेश्वर के हाथ हमारे लिए இப்ப அதே भलाई करती கர்த்தருடைய है கரம் ஒரு காரியத்தை செய்கிறது. अब वही परमेश्वर का हाथ एक और कार्य देखते हैं மோசே அந்த அதிகாரத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறார். मूसा उस अध्याय में एक बात को मांगता யாத்ரா है 33ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 33वें अध्याय को आप पढ़ोगे तो மோசே கேட்கிறாரு, मूसा मांगता है உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் यदि आपके नजरों में मुझे दया मिली हो तो உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். आपके महिमा को मुझे दिखा दे மோசே கேட்ட உடனே मूसा मांगते ही ஆண்டவர் இது நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டுடைய மகிமை இட்ஸ் நாட் ஏ ஈஸி டு ரிசீவ். நல்லா புரியுது, जैसे हम பெற்றுக்கொள்ள सोचते முடியாது. हैं परमेश्वर की महिमा एक साधारण बात नहीं है हम पा लेने के लिए அவருடைய வானங்கள் அவருடைய கையின் கிரியைகளா இருக்கிறது அவருடைய மகிமையை வெளிப்படுத்துது. आसमाने परमेश्वर के हाथों की क्रिया है और उसकी क्रियाओं को प्रकट करती வசனம் அப்படிதான் சொல்கிறது, है वचन वैसी कहती है வானங்கள் அவருடைய கையின் கிரியா இருக்கிறது, आसमाने परमेश्वर की क्रियाएं हैं ஆகாய விரிவு அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. और आकाश का जो फैला हुआ चौड़ाई है उसकी महिमा को प्रकट करती है ஹalleluya. हालेलुया ஆகாய விரிவுனா आकाश की फैला हुआ நம்ம பார்க்கிற இந்த வானம், நமக்கு மேல இருக்கு இந்த हम வானம், देखने वाले ये आकाश ऊपर की இதுக்கு மேல வானங்கள் இருக்கு. उसके ऊपर कई सारे आसमान हैं இந்த 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 வானத்தை இருக்குல்ல, ये जो हमारे लिए दिखाई देने वाले आसमान है இந்த ஆகாய விரிவுல கர்த்தருடைய மகிமை எவ்வளவு இருக்குதுன்னு கூட இன்னைக்கு மனுஷனால கண்டுபிடிக்க முடியாது. इस आसमान में जो फैली हुई है इसमें परमेश्वर की क्रिया कितना है मनुष्य नहीं ढूंढ இந்த पाएगा ஆகாயத்துல எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. इस आसमान में कितने तारे हैं अभी तक कोई गिन नहीं पाया है। எவ்வளவு மேகங்கள் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. कितने बादल है कोई नहीं அந்த जानता மேகத்துக்குள்ள எவ்வளவு தண்ணீர் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. और उन बादलों में कितना पानी कोई नहीं जानता சூரியனிடமிருந்து வருகிற ஒளி எப்படி வருகிறது, எப்படிலாம் அது பிரகாசிக்கிறது கண்டுபிடிக்க முடியல. इस सूरज के किरण कैसे आती है वो कैसे प्रकाशमान करती है अभी नहीं இந்த किसी ने ஆகாய संशोधन नहीं விரிவுல किया। இவ்வளவு கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. इस आसमान जो फैली हुई है इसमें इतने सारी उसकी क्रियाएं நான் சொல்ல हैं। வர காரியம் என்ன தெரியுமா? मैं कहने वाली बात क्या है இவ்வளவு பெரிய மகிமையுடைய தேவனுடைய மகிமையை ஒருத்தன் கேக்குறான், நான் பார்க்கணும் அப்படிங்கிறார். इतनी बड़ी महिमा को दिखाने वाले परमेश्वर के महिमा को एक मनुष्य कहता है कि मैं देखना चाहता हूं कर ஆண்டவரால அது ஈஸியா காட்ட முடியும். परमेश्वर उसे आसानी से नहीं दिखा ஏங்க पाएगा கொஞ்சமா இருந்தா காட்டிரலாங்க. एक थोड़ा हो तो वो दिखा सकता ஒரு है பாட்டில்ல மகிமை இருந்தா பாட்டில் எடுத்து एक காட்டிரலாம். बॉटल में महिमा है तो बॉटल उठाकर दिखा सकते हैं புரியுதா? अब समझ पा रहे हो இப்போ இது மீன்ஸ் அளவிட முடியாது. இது அப்படின்னா ஒரு பாட்டிலுக்குள்ளே எதுக்குள்ள வச்சு கொண்டு வர முடியாது. इसकी कोई सीमा नहीं है इस किसी के अंदर समा नहीं सकते कोई बॉटल में लाकर नहीं दिखा सकते அவ்வளவு மகிமை கர்த்தர் இருக்கு. इतना महिमा परमेश्वर के ஆனா पास மோசே है கேக்குறாரு, लेकिन मूसा मांगता है உம்முடைய மகிமை எனக்கு காட்டணும், आपके महिमा को मुझे दिखाना உங்க है கிருபையை மாத்திரம் எனக்கு தாங்கப்பா, आपका अनुग्रह केवल நான் मुझे உங்க दे दो மகிமையை प्रभु பார்க்கணும் அப்படிங்கிறார். मैं तेरी महिमा को देखना है ஹalleluya. हालेलुया நீங்கள் வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா हम प्रकाशित वाक्य में देखते அந்த हैं புதிய வானம், புதிய பூமி, वो नया आसमान नया புதிய पृथ्वी எருசலேம், नया यरूशलेम இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது ये सब आप देखते கர்த்தருடைய समय மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். परमेश्वर की महिमा से भरा हुआ कहा गया है ஹalleluya. हालेलुया ஹalleluya. அப்ப கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. परमेश्वर की महिमा से भरा हुआ है அந்த மகிமையே வெளிச்சமா இருக்கிறது. वही महिमा एक ज्योति है ஹalleluya. हालेलुया அப்ப அது எவ்வளவு பெரிய மகிமையா இருக்குங்க. वो कितनी बड़ी महिमा होगी எங்க 2 லைட் இருக்குங்க. यहाँ पर केवल 2 लाइट है மிஞ்சி போனா அங்க இருந்து ஒரு 10-20 அடிக்கு வெளிச்சம் கொடுக்கும். ज्यादा से ज्यादा यहाँ से 10 फुट या 20 फुट रोशनी दे सकती है அவ்வளவுதான் கொடுக்க முடியும். बस इतना रोशनी देगी அதுக்கு மேல வெளிச்சம் கொடுக்க முடியாது. उससे ज्यादा नहीं ஆனா दे पाएगी கர்த்தருடைய மகிமை लेकिन परमेश्वर की महिमा புதிய எருசலேம் முழுவதும் வெளிச்சம் கொடுக்கிறது. पूरे नए यरूशलेम भर में वो रोशनी देती அப்ப है பரலோகம் ஃபுல்லா கர்த்தருடைய மகிமையினால் इसका வெளிச்சம் मतलब பெறுகிறது. पूरे स्वर्ग में परमेश्वर की महिमा से भरा அப்போ हुआ है அவருடைய glory எவ்வளவு பெருசா இருக்குல்ல, அவருடைய மகிமை எவ்வளவு பெருசா तो இருக்கும். उसकी महिमा कितना बड़ा है அவ்வளவு பெரிய மகிமையை
इतनी बड़ी महिमा को சாதாரண கண்ணால பார்க்க முடியுமா? एक साधारण आंखों से देख நீங்க सकते நல்லா हैं क्या? புரிஞ்சுக்கணுங்க. आप अच्छी तरह समझ ஆண்டவர் लो, சொல்றாரு மோசேட்ட, परमेश्वर मूसा से நீ कहता है, கண்மலைக்கு வா. ஏன்னா அவர் சொல்றாரு, எவன் மேல இரக்கமா இருக்க சுத்தமா மேல இரக்கமா இருப்பேன். परमेश्वर कहता है कि जिस पर मैं दया करने की इच्छा उस पर मैं दया எவன் மேல करूंगा, நான் தயவுகாரனா நான் தயவா இருப்பேன். जिस पर मैं दया दिखाना चाहता हूं उस पर அதனால दया நீ என்ன दिखाऊंगा। பண்ணு, கேட்டுட்டல்ல, इसलिए तूने मांग लिया, நான் इसलिए கொஞ்சமாவது உனக்கு காட்டுவேன். मैं अपनी महिमा थोड़ा तो तुझे दिखा அப்படி दूंगा। சொல்லிட்டு சொல்றாரு, ऐसे कहकर நீ कहता है, கண்மலைக்கு வா, तू चट्टान पर आ, அங்க ஒரு வெடிப்பு இருக்கிறது, वहां पर एक दरार அந்த है, வெடிப்புல நீ வந்து நில்லு, उस दरार में आकर तू खड़े என்னுடைய रहे, கரத்தினால் மூடுவேன், मैं अपने हाथों से तुझे छुपा लूंगा, என் முன்பக்க மகிமையை நீ பார்த்தா உயிரோடு இருக்க முடியாது. मेरे सामने के महिमा को तू देखने पर तू जीवित नहीं रह ஏன்னா पाएगा, கர்த்தரை பார்த்துட்டு ஒரு மனுஷன் வாழ முடியாது. क्योंकि परमेश्वर को देखकर कोई भी मनुष्य जी नहीं सकता। நான் சொல்றத புரியுங்க. मैं जो कहता समझ लो, ஆண்டு சொல்றாரு, என் ஃப்ரண்ட் பக்கம் என் ஃபேஸ்ல இருக்கிற மகிமை உன்னால பார்க்கவே முடியாது. परमेश्वर कहता कि मैं अपने चेहरे की महिमा को यानी देख पाऊं तो कोई मर जाएगा, நான் ஒண்ணு பண்றேன், लेकिन मैं एक कार्य करता हूं, நான் கடந்து போகும்பொழுது என் பின்பக்கம் இருக்கிற மகிமையை கொஞ்சம் உனக்கு காட்டுறேன். मैं जब पार कर जाऊंगा तो अपने पिछले महिमा को थोड़ा थोड़ा दिखा दूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। 34ஆம் அதிகாரத்துல 34वें अध्याय में, வசனம் வாசிக்க வேண்டாம், वचन मत पढ़िएगा, மோசே கீழே இறங்கி வர்றார். मूसा नीचे उतर कर आता है, தேவன் அவனோட பேசி இருந்ததுனால परमेश्वर ने उससे बातें की, इसलिए வசனம் குறித்துக்கோங்க. 34 29 30ல இருக்கும். अब वचन को लिख लीजिए कि 34 उसका 29 30 में होगी। தேவன் அவனோடு பேசினதுனால परमेश्वर उससे बातें करने के कारण மோசேயுடைய முகம் பிரகாசித்து இருந்தது. मूसा का चेहरा प्रकाशमान இப்ப हुई அந்த थी। பிரகாசத்தோட கீழே வர்றாரு. अब उस प्रकाश के साथ नीचे उतर कर आता है, இஸ்ரவேல் ஜனங்கள், इजरायली, ஆரோன் आरोन, எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. वो सारे लोग डरने लग गए। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ ஒரு கேள்வி, अभी एक सवाल, மோசே பின்பக்க மகிமையை தானே பார்த்தாரு. मूसा ने केवल परमेश्वर का पीछे के அதுக்கே महिमा को மோசையின் देखा, முகத்தை யாரும் பார்க்க முடியல. और उसके ही कारण मूसा के चेहरे को कोई देख அப்ப नहीं ஆண்டோடைய पाते। ஃப்ரண்ட் சைடு மகிமையை பார்த்திருந்தா என்ன अगर இருக்கும்? परमेश्वर के सामने कोई महिमा को देखा हुआ तो क्या हुआ होगा? மோசையே இல்லாம இருப்பாரு. मूसा ही ना நான் சொல்றது हुआ புரியுதா होगा। உங்களுக்கு? मैं जो कहना ஆண்டவர் தான் समझ पा சொன்னாரு, रहे हैं। परमेश्वर ने वही என் कहा, முகத்தை பார்த்துட்டு ஒருத்தர் உயிரோட मेरे இருக்க चेहरे को देखकर कोई कभी जीवित नहीं என்ன रह அப்படின்னா, सकता, क्योंकि ஆண்டவருடைய பின்பக்க மகிமையே மோசைய மகிமையுள்ளவனாய் மாற்றி விட்டார். परमेश्वर के पीछे की महिमा मूसा को महिमा भरी बना அந்த दी। பின்பக்க மகிமையை இஸ்ரவேல் ஜனங்களால் பார்க்க முடியாத उस மகிமையை மாறி पीछे விட்டது. के महिमा को कोई इजरायली न देखने लायक बन गई थी। அந்த பின்பக்க மகிமையே மோசையை ஒவ்வொரு நாளும் முக்காடு போட்டு பேச வேண்டிய நிலை கொண்டு उस வந்துச்சு. पीछे के महिमा को देखने के बाद मूसा घूंघट लगाकर बात करने लायक बन गई। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா लेकिन நமக்கு ஆண்டவர் பின்பக்க மகிமையை காட்டல. हमारे लिए परमेश्वर पीछे के महिमा को नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। நமக்கு ஆண்டவர் பின்பக்க மகிமையை காட்டல. हमारे लिए परमेश्वर ने पीछे के महिमा को ஒரு नहीं। வசனத்தை நம்ம வாசிக்கலாம். एक वचन को पढ़ेंगे, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்து 18ஆம் வசனத்துக்கு வாங்க. दूसरा कोरिन्थियों 3 अध्याय उसका 18 वचन में அவருடைய देखिए, கரத்தின் எப்படி நம்மளை மாற்றி இருக்கிறது பாருங்க. उसके हाथ ने हमें कैसे सी- बदला है देखिए। சீக்கிரம் வாசிங்க, நேரம் ஆயிடுச்சு. 18 दूसरा कोरिन्थियों 18 3:18, போதும். என்ன சொல்றது? क्या कहा गया है? திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காணும்போது போல கண்டு, हम खुले हम परमेश्वर के चेहरे को जैसे आईने में देखते वैसे देखकर, ஆ, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. हालेलुया। இப்ப பாருங்க, यहाँ पर देखते ஏங்க हैं, ஒரு பின்பக்கம் பார்த்த மோசையினுடைய முகமே பிரகாசிக்குது என்றார். एक पीछे के जगह को देखकर महिमा पर मूसा का இப்ப चेहरा புதிய प्रकाशमान ஏற்பாட்டு करती கால है। விசுவாசியை நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்றாரு. अब नए करार के विश्वासी हम सबके लिए परमेश्वर இது कहता है, ஊழியக்காரனுக்கு மட்டும் இல்ல. ये केवल सेवक के लिए ஆண்டவர் என்ன नहीं। தெரியுமா? परमेश्वर क्या நாம் कहता है? எல்லாரும் हम सारे நாம लोग, எல்லாரும் हम सारे लोग திறந்த முகமாய், खुले आम। அப்படின்னா என்ன தெரியுமா? इसका मतलब क्या? கர்த்தருடைய மகிமையை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கிறோம். परमेश्वर के महिमा को आमने सामने அந்த चेहरे के திறந்த रूबरू देखते முகமாய் हैं। பார்க்கிற वो மகிமையில आमने सामने देखने वाले महिमा को இன்னைக்கு அது ஒரு இமேஜ் மாதிரி, ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. आज एक रूप के समान आईने में देखने लायक वो है। ஆனா என்ன தெரியுமா உண்மை? लेकिन सच बात क्या है? என்ன உண்மை தெரியுமா? सच बात क्या இந்த है? கண்ணாடியில பார்க்கிற போல பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மகிமை ये आईने में देखने के समान देखने वाली महिमा நம்மள என்ன பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய சாயலுக்கு மாற்றும். हमें थोड़ा थोड़ा उसके साए में बदलती கொஞ்சம் கொஞ்சம் रहती அவருடைய है। சாயலுக்கு மாற்றும். थोड़ा थोड़ा उसके रूप में அப்படி बदलती है। மகிமையின் மேல் மகிமை அடைந்து அடைந்து वैसे महिमा पर महिमा पा पाकर நாம் மறுரூபப்படுவோம். हम रूपांतर हो அப்படி जाएंगे। மறுரூபப்படும் பொழுது, ऐसे जब रूपांतर हो அப்படி जाएंगे, மறுரூபப்படும் பொழுது என்ன நடக்கும் हम தெரியுமா? रूपांतर होते समय क्या होती है? நாம் அவரை காண்கிறதினால் हम उसे देखने के कारण நாம் அவரை போலவே மாறிவிடுவோம். हम उसके समान बदल கரங்களை जाते தட்டி हैं। அவனுக்கு நன்றி செலுத்துங்க.
செய்யறதுக்கு ताली பார்க்கிறோம். बजाकर परमेश्वर की महिमा करेंगे। கர்த்தருடைய கரம் परमेश्वर का हाथ இந்த மாதத்துல इस महीने में உங்களுக்கு மகிமையை காட்டுகிற கரமா இருக்கும். आपको महिमा दिखाने वाली हाथ बनकर ஆனா रहेगी। என்ன தெரியுமா, लेकिन एक बात क्या है, கொஞ்சம் ஆண்டவருடைய கண்மலையின் வெடிப்புக்குள்ள நீங்க வரணும். थोड़ा परमेश्वर के चट्टान के उस फटी में दरार में आना है, எல்லாத்தையும் விடணும். கொஞ்சம் सब कुछ छोड़ना है, எல்லாத்தையும் விட்டுட்டு सब कुछ छोड़कर தேவ சமூகத்துல வந்து நின்னு பாரு. परमेश्वर की उपस्थिति में आकर खड़े ஆண்டவர் சொல்றார், रहकर மோசே परमेश्वर कहता मूसा நீ எல்லாத்தையும் விட்டுருப்பா, तू सब कुछ छोड़ दे, நான் காட்டுற அந்த கண்மலைக்கு நீ வா. मैं दिखाने वाले उस அந்த पर्वत पर கண்மலையின் आ, வெடிப்புக்குள்ள வந்து நில்லு. उस चट्टान के दरार நான் में என் आकर खड़े கரத்தினால रह। உன்னை மூடுவேன். मैं अपने हाथों से तुझे என் छुपा மகிமையை நான் लूंगा உனக்கு और காட்டுவேன். मैं अपनी महिमा को तुझे So, இந்த दिखाऊंगा। மாதத்துல நீங்க எவ்வளவு அதிகமாக தேவ சமூகத்துல तो காத்திருக்கிறீர்களோ इस महीने में आप कितना परमेश्वर की उपस्थिति में बाढ़ जोते हो, அவ்வளவு அதிகமாக கர்த்தருடைய மகிமையை நீங்க பார்க்க முடியும். इतना अधिक परमेश्वर की महिमा को आप देख सकते எவ்வளவு हैं। அதிகமாக தனித்திருந்து ஜெபிக்கிறீர்களோ कितना अधिक आप अकेले में रहकर அவ்வளவு प्रार्थना அதிகமாக करते கர்த்தருடைய हो, மகிமையை பார்க்க முடியும். उतना अधिक उसके महिमा को देख ஆண்டவரே, पाओगे। ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க, लेकिन केवल एक बात உம்முடைய कहो, கரம் என்னை தாங்குகிறது நல்லதுதான். पिता तेरी हाथ मुझे संभालती है, अच्छी உம்முடைய बात है। கரம் என்னை உயர்த்துகிறது நல்லதுதான். तेरी हाथ मुझे ऊंचा करती है, உம்முடைய अच्छी கரம் बात என்னை है। என்னை நன்மை செய்கிறது நல்லதுதான். तेरी हाथ मेरे लिए भलाई करती है, अच्छी உம்முடைய बात கரம் है। எனக்கு சுகம் கொடுக்கிறது நல்லதுதான். तेरी हाथ मुझे चंगाई देती है, अच्छी உம்முடைய बात கரம் है। என்னை எல்லா சத்துருக்கு தப்புவிக்கிறது நல்லதுதான். तेरी हाथ मुझे सारे शत्रु से बचाती है, अच्छी बात ஆனா है। எல்லாவற்றுக்கும் மேலாக लेकिन सबसे உம்முடைய बढ़कर கரம் எனக்கு மகிமையை காட்டணும். तेरी हाथ मुझे महिमा को दिखाना நான் है, மகிமையை பார்க்கணும். मैं महिमा को देखना है நான் அந்த प्रभु, மகிமையை பார்த்துக்கிட்டே मैं வாழணும். उस महिमा को देखते ही जीना है। ஒரு நாள் அல்லங்க, एक दिन नहीं प्रभु, மோசே கீழே வந்த ஒவ்வொரு நாளும் மகிமையோட வாழ்ந்து मूसा கொண்டிருந்தார். नीचे आने के बाद हर एक दिन उस महिमा के साथ जीता சீனாய் रहा। மலையில அவர் பெற்றுக்கொண்ட அந்த மகிமையின் வாழ்க்கை, सीनाई पर्वत पर पाया हुआ उस महिमा அந்த का மகிமையின் जीवन, அனுபவம் वो महिमा का अनुभव, மோசே தன்னுடைய வாழ்க்கையை 120 வயதுல முடிக்கிற வரைக்கும் இருந்து கொண்டே இருந்தது. मूसा अपने जीवन को 120 साल में समाप्त करने तक उस महिमा के साथ 120 जीते रहा। வயதுல மோசையின் கண்கள் குறைந்து போகவில்லை, பார்வை குறைந்து போகல, 120 साल की उम्र में ये मूसा के आंखों की रोशनी धुंधली नहीं पड़ी அவருடைய थी। பலன் குன்றி போகவில்லை. उसका बल कम नहीं அதுக்கு हुआ காரணம் என்ன था। தெரியுமா? उसका कारण क्या है जानते ஒவ்வொரு हो? நாளும் மோசையின் முகத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இருந்து கொண்டே हर இருந்தது. एक दिन मूसा के चेहरे में परमेश्वर की प्रकाश रहती கர்த்தருடைய रही, மகிமை இருந்து கொண்டே இருந்தது. परमेश्वर की महिमा रहती रही। அருமையான தேவ பிள்ளைகளே, प्यारे परमेश्वर இந்த के लोगों, 10வது மாதத்துல ये 10वें महीने ஆண்டவர் में உங்களுக்கு சொல்லுகிறார், परमेश्वर आपके लिए என்னுடைய कहता நீட்டப்பட்ட है, கரமானது मेरी बढ़ाई गई हाथ உன்னை மூட ஆரம்பிக்கும். तुझे ढकने உன்னை लगेगी, மூட 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 तुझे ढकते ढकते என்னுடைய ढकते மகிமை உன் ஃபேஸ்ல தெரிஞ்சுக்கிட்டே இருக்க போகிறது. परमेश्वर की महिमा तेरे चेहरे में உன்னுடைய दिखाई देती முகத்துல रहेगी, பிரகாசிக்க போகிறது. तेरे चेहरे को அந்த प्रकाशमान करती மகிமையை கொண்டு रहेगी। அநேகரடி நீங்க போக उस போறீங்க. महिमा के साथ तुम कई लोगों अनेक के बीच இடத்துல में உங்க जाने மகிமை वाले வெளிப்பட हो। போகிறது. उस अनेक जगह में तेरी महिमा கர்த்தருடைய प्रकट होने மகிமை, वाली है। परमेश्वर की கர்த்தருடைய महिमा, மகிமை परमेश्वर की महिमा ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேல வர்றதுக்கு முன்னாடி மிலாப் மோசையின் முகத்துல வந்து சேர்ந்ததுங்க. मिलाप वाले तंबू पे आने से पहले मूसा के चेहरे में आकर रुकी। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। உடனே ஒண்ணு சொல்லி முடிக்கட்டா, केवल एक कहकर समाप्त करता हूं। இந்த ஆலய ஆராதனையில கர்த்தருடைய மகிமை இறங்குக்கு முன்னாடி வீட்ல இருந்து நீங்க வரச்சல உங்க முகத்துல மகிமையோடு इस வரணும். भवन में परमेश्वर की महिमा उतरने से पहले जब आप घर से निकले तभी आपके ऊपर उतर कर आना எத்தனை பேர் चाहिए। அந்த அனுபவத்தை நான் போன விரும்புறீங்க? कितने लोग उस अनुभव में मैं जाना நான் चाहिए வீட்டை आप விட்டு चाहते हो? கிளம்பச்சல மகிமையோடு வரணும். मैं घर से जब निकलूंगा तो महिमा के साथ आना है। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க வந்து நான் மகிமையை உணர்ந்து இருக்க கூடாது. यहाँ पर आने के बाद महिमा को महसूस करते மோசையின் नहीं। முகத்துல தான் முதல்ல மகிமை வந்துச்சு. पहले मूसा के चेहरे पे महिमा उतर कर மோசே आई। ஆசீர்வாதத்தை வாசல்ல வந்த உடனே ஆசீர்வாதத்துல மகிமை வரும். मिलाप वाले तंबू में जब वो आया तो उस वहां पर उसमें महिमा ஒரு उतर சீக்கிரம் कर என்ன आई। தெரியுமா? एक रहस्य की बात நீங்க है। மகிமையை கொண்டு வந்தா ஆலயம் மகிமையா இருக்கும். आप यदि महिमा को लाएंगे तो भवन महिमा भरी रहेगी। தட்ஸ் ஆல், அவ்வளவுதாங்க. केवल इतना ही है बस। நீங்க ஒவ்வொரு நாளும் மகிமையோடு வாழ்ந்தா உங்க வீடு மகிமையா இருக்கும். आप हर एक दिन महिमा के साथ जीने पर आपका घर உங்க महिमा भरी முகத்துல रहेगी। மகிமை இருந்துச்சுன்னா உங்க வீட்ல மகிமை இருக்கும். आपके चेहरे में महिमा रहने पर आपके घर पर உங்க महिमा முகத்துல रहेगी। மகிமை இருந்துச்சுன்னா நீங்க போற ஆபீஸ்ல மகிமை இறங்கும். आपके चेहरे में महिमा रहने पर आप जाने वाले दफ्तर में உங்க महिमा முகத்துல उतरेगी। மகிமை இருந்துச்சு நீ போற காலேஜ் ஸ்கூல்ல மகிமை வருங்க. आपके चेहरे में महिमा रहने पर आप जाने वाले स्कूल कॉलेज में महिमा उतरेगी। உங்க முகத்துல மகிமை இறங்கிச்சுன்னா ஆராதிக்கிற ஆராதனை இடத்துல மகிமை வரும். आपके चेहरे में महिमा रहेगी तो आप आराधना करने वाली जगह पर भी महिमा அந்த उतरेगी। கரம் என் மேல் நீட்டப்படும். वो हाथ मुझ पर बढ़ाए जाने கரம் दे। உங்க மகிமையினால் परमेश्वर நிரப்புவதாக. का हाथ तुम्हें महिमा से भरने दे। நாமெல்லாம் ஒப்பு கொடுக்க हम போகிறோம். सब समर्पण करने நாமெல்லாம் वाले हैं। எளிமை